ஓம் சாந்தி. இன்று நாம பிரம்மா குமாரி சிவானி அவர்கள் பிகேஸ்களுக்காக பிராமண பரிவாரத்திற்காக ஸ்பெஷலாக எடுத்த ஒரு வகுப்பின் தமிழாக்கத்தை பார்க்கலாம். ओम शांति। ओम शांति। जैसे जैसे समय परिवर्तन होता है, ஓம் சாந்தி. நேரம் மாறிக்கொண்டே செல்ல செல்ல बाबा मुरली में हमें इशारे देते हैं பாபா எப்பொழுதும் முரளியில் நமக்காக கூறுகின்றார், कि इस समय के हिसाब से क्या पुरुषार्थ करना है। இந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா நமக்கு முரளி மூலமாக சைகை கொடுக்கின்றார். है ना। और जब हम अव्यक्त मुरलियाँ हर संडे स्टडी करते हैं, நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவ்யக்த முரளியை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது जो कि इस समय 2004, 2005 उस समय की चल रही है, அந்த முரளிகள் எல்லாமும் 2000, 2004, 5 அந்த வருடத்து முரளிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். लेकिन उनको पढ़ते हैं तो ऐसा लगता है ये तो अभी के लिए लिखी गई थी या बोली गई थी। ஆனால் அதை படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது, அந்த முரளியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுதைய நிலைமைக்கு ஏற்றாற் போல சொல்வது போல நமக்கு தோன்றுகின்றது. ऐसा लगता है कि नहीं लगता? அப்படி தோன்றுகின்றது தானே? ऐसा लगता है उस टाइम तो ऐसा कुछ था ही नहीं। उस टाइम நமக்கு தோன்றுகின்றது, அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லையே, ஆனால் பாபா அதை பற்றியெல்லாம் அப்பொழுதே கூறியிருக்கின்றாரே. किस कॉन्टेक्स्ट में बोला गया था ये सब? அந்த நேரத்தில் அதெல்லாம் நடக்கவே இல்லை, அப்பொழுது எந்த கான்டெக்ஸ்டில் இதை சொல்லியிருக்கின்றார் என்று நமக்கு தோன்றுகின்றது. क्योंकि 2025 और 2005 में तो दुनिया ही बदल गई पूरी। ஏனென்றால் 2005 வருடத்தையும் 2025 இது இரண்டையும் நாம் ஒப்புப்படுத்தி பார்க்கும் பொழுது உலகம் அந்த அளவுக்கு மாறிவிட்டிருக்கின்றது. कितना बदला कुछ, इतना कुछ जो आता है मुरली में वो ऐसा लगता है ये अभी के लिए था। முரளியில் அத்தனை விஷயங்கள் வருகின்றன, அதை பார்க்கும் பொழுது அதெல்லாம் இப்பொழுதைய நிலைமைக்காக சொல்லப்பட்டது போலவே நமக்கு தோன்றுகின்றது. तो ये होता है भगवान, इंसान नहीं कर सकता ऐसा। இதிலிருந்தே இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பகவான் தான் சொல்ல முடியும், சாதாரண மனிதர்களால் இப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. कि 20 साल पहले वो बोल के रखे जो 20 साल के बाद काम आएगा। 20 வருடங்களுக்கு முன்பேயே அவர் சொல்லிவிட்டார், 20 வருடங்கள் கழித்து இந்த விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுத்த முடியும் என்று 20 வருடங்களுக்கு முன்பே அவர் கூறிவிட்டிருக்கின்றார். इसीलिए बहुत इम्पोर्टेंट है कि इस समय हमेशा ही हमें मुरली वैसे स्टडी करनी है, लेकिन इस அதனால் நாம் இந்த நேரத்தில் முரளி படிக்கும் பொழுது நாம் எப்படி படிக்க வேண்டும் என்றால், உண்மையில் எப்பொழுதுமே முரளி அப்படித்தான் படிக்க வேண்டும். समय उसको ऐसे स्टडी करना है जैसे कि एग्जाम से पहले कोई टीचर कुछ वो ऐसे இருந்தாலும் இப்பொழுது முரளி படிக்கும் பொழுது நாம் என்ன கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால், எக்ஸாம் நேரத்தில் டீச்சர் சில அறிவுரைகளை நமக்கு எக்ஸ்ட்ராவாக தருவார். टिप्स दे रहे होते हैं ना, जिससे एग्जाम में आप पास हो जाओगे। எக்ஸாம் நெருங்கிவிட்ட நேரத்தில் டீச்சர் சில டிப்ஸ் கொடுப்பார், அந்த டிப்ஸ் மூலமாக நாம் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று விடலாம். एक होता है पूरा साल जो पढ़ाई की, ஒன்று வருடம் முழுவதும் நாம் படிப்பது, और एक होता है जस्ट एग्जाम से पहले। இன்னொன்று பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் படிக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நாம் எக்ஸாம்காக தயாரிப்பதற்காக நாம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. तो जो बच्चों ने हम जैसे पूरा साल उतना नहीं किया, சில குழந்தைகள் நம்மை மாதிரி இருப்பார்கள், அவர்கள் முழு வருடமும் அந்த அளவுக்கு முயற்சி செய்யவில்லை, படிக்கவில்லை. लेकिन एंड में कर लेंगे ना तो இருந்தாலும் கடைசியிலாவது நாம் செய்து விடுவோம் அல்லவா, படித்து விடுவோம் அல்லவா. भी हो जाएगा सारा कुछ। அப்படி செய்தாலும் கூட வேலை முழுமை பெற்றுவிடும். सिर्फ करना क्या है कि ஆனால் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? एंड वाला जो टिप एंड टेक्निक मिल रहा है ना अभी, उसको अच्छे से
पकड़ लेना है। இந்த கடைசி நேரத்தில் என்ன டிப்ஸ் கொடுக்கப்படுகின்றதோ அதை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். अगर एंड वाला टिप टेक्निक नहीं पकड़ा ना तो लॉस हो जाएगा बहुत बड़ा. இந்த இறுதி நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த டிப்ஸை கூட நாம் இறுக பற்றி கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். आप देखो पहले बाबा साकार मुरली में कहते 8 घंटा याद में रहना. பாருங்கள், முதலில் சாக்கார முரளியில் பாபா என்ன கூறி கொண்டிருந்தார்? 8 மணி நேரம் நினைவு செய்யுங்கள் என்று. हमने तो नहीं किया. बैठ நாமோ அதை செய்யவில்லை. के तो नहीं किया. அதாவது அமர்ந்து யோகம் செய்வதில் 8 மணி நேரத்தை நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை. चलते फिरते भी इधर उधर तो खिसक ही जाती है याद. अब நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நினைவு என்பது நழுவி விடுகின்றது. बाबा क्या कहते हैं? अब இப்பொழுது பாபா என்ன கூறுகின்றார்? बाबा कहते हैं 1 मिनट के लिए करना. 1 நிமிடத்திற்காக நினைவு செய்யுங்கள் என்று கூற ஆரம்பித்து விட்டார். फिर उस दिन मुरली में आया अच्छा 5 सेकंड के लिए करना. அன்று ஒரு நாள் வந்த முரளியில் பாபா கூறுகின்றார் 5 நொடிகளுக்காவது என்னை நினைவு செய்யுங்கள் என்று. फिर कहा चलो 1 सेकंड वो स्वरूप बनाओ सिर्फ कि मैं फरिश्ता. பிறகு கூற ஆரம்பித்து விட்டார் 1 நொடிக்காவது நான் ஃபரிஷ்தா சொரூபத்தில் இருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள். So this is the end ka tip and technique. இவை அனைத்தும் அந்த கடைசி நேரத்தில் கொடுக்கப்படுகின்ற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், யுக்திகள் மற்றும் அறிவுரைகள். 8 hours हम नहीं कर पाए लेकिन 8 மணி நேரம் நம்மால் செய்ய முடியவில்லை. हम 1 मिनट नहीं करा तो फिर वो हमारी गलती है. 1 நிமிடத்திற்கு கூட நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் பிறகு அது நம்முடைய தவறாக ஆகி விடுகின்றது. है ना? तो टीचर बोलेगा एंड में जो बताया वो भी नहीं किया तो फिर कैसे? பிறகு ஆசிரியர் கூறுவார் கடைசி நேரத்தில் சொன்னதை கூட செய்யவில்லை என்றால் होगा. तो பிறகு வேலை எப்படி நடக்கும்? हर मुरली में अभी अगर आप पिछले 1-2 साल की हर मुरली में अगर देखेंगे கடந்த 1-2 வருடங்களில் வந்த முரளிகளை பார்க்கும் பொழுது तो एक पॉइंट हर संडे की मुरली में आ रही है. ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியிலும் வருகின்றது कि वो 1 मिनट वाली ड्रिल जरूर करनी है. கண்டிப்பாக அந்த 1 நிமிட ட்ரில் என்பதை நாம் செய்தே ஆக வேண்டும். एक भी मुरली नहीं है जिसमें वो नहीं आ रही है. இந்த பாயிண்ட் வராத ஒரு முரளி கூட கிடையாது. और सिर्फ ड्रिल के लिए नहीं बाबा कह रहे हैं, बाबा कहते अंत में यही तुम्हें काम आएगा. अंत வெறும் ட்ரில் செய்வதற்காக பாபா கூறவில்லை, இந்த முயற்சி தான் கடைசி நேரத்தில் நமக்கு வேலைக்காகும். में तुमको यही पास कराएगा. पास with இந்த பயிற்சி தான் உங்களை கௌரவமாக தேர்ச்சி பெறுபவர்களாக ஆக்கும். ऑनर करेगा. इससे ज्यादा टीचर क्या बोले? और இதை விட அதிகமாக ஆசிரியர் என்ன கூறுவார்? इससे ज्यादा तो क्या बोल सकते हैं? இதை விட அதிகமாக என்ன சொல்ல முடியும்? तो हमें ये छोटी छोटी जो टिप्स एंड टेक्निक्स है ना, इसको निकाल के रखना है. और நாம் இது போன்ற சிறிய சிறிய யுக்திகளை குறிப்பெடுத்துக் கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். इसको ऐसे पकड़ के ना ही है. இந்த விஷயங்களை இறுக பற்றி கொண்டு நாம் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். राइट? कौन कौन ड्रिल कर रहा है? யாரெல்லாம் இந்த பயிற்சிகளை செய்கின்றீர்கள்? हर घंटे, ஒவ்வொரு மணி நேரம், மணிக்கு ஒரு முறை, हर घंटे करनी है ना? हर घंटे करनी. आज इसके चल மணிக்கு ஒரு தடவை நாம் செய்தே ஆக வேண்டும். इसको आज अंडरलाइन करते हैं. இந்த விஷயத்தை நாம் இன்று அண்டர்லைன் செய்கின்றோம். और बाबा क्या क्यों ड्रिल करनी है? We have to understand why we have to do it. இந்த பயிற்சியை, இந்த ட்ரில்லை எதற்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். सृष्टि का वायुमंडल क्या हो रहा है? சிருஷ்டியின் வாயுமண்டலம் எப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றது? नीचे जा रहा है. That is so very clear.
கீழே சென்று கொண்டிருக்கின்றது. இது தெளிவாக புரிகின்றது அல்லவா? And नीचे जा रहा है not in terms of situations, लेकिन சூழ்நிலைகள் காரணமாக கீழே செல்கின்றது என்பதை நாம் இங்கே குறிப்பிடவில்லை. नीचे जा रहा है in terms of स्थिति, ஸ்திதியின் காரணமாக கீழே சென்று கொண்டிருக்கின்றது. लोगों की स्थिति, மக்களின் மனநிலையின் காரணமாக கீழே சென்று கொண்டிருக்கின்றது. एक साल से जहां भी इवेंट्स किए, भारत में किया प्रोग्राम या विदेश में भी आके किया, இந்த ஒரு வருடத்தில் எங்கெல்லாம் நாம் புரோகிராம் செய்தோமோ, அது பாரதத்திலாகட்டும் அல்லது வெளிநாட்டிலாகட்டும், यूएस में भी आके किया, कितनी भी संख्या हो, और पहला क्वेश्चन पूछते हैं किसको खुशी चाहिए. எந்த நம்பராக இருக்கட்டும், முதல் கேள்வி யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. இந்த கேள்வியை கேட்டால் एक भी हाथ नहीं होता जो नीचे होता है. அனைவருமே கையை உயர்த்துகின்றனர். ஒருவர் கூட இல்லை கை உயர்த்தாமல் இருப்பவர் என்று. एक भी हाथ नहीं होता जो नीचे होता है. रुकते भी नहीं, सोचते भी नहीं कि बाकी लोग हाथ उठा रहे हैं कि नहीं उठा रहे हैं, मुझे चाहिए या नहीं चाहिए, उतना सोचते भी नहीं है. एक இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் கையை உயர்த்துகிறார்களா இல்லையா என்பது கூட பார்ப்பதில்லை. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அனைவருமே கையை உயர்த்துகின்றனர். एक सेकंड में द हैंड गोज अप. இந்த கேள்வி கேட்ட அடுத்த நொடியே அனைவரது கைகளும் மேலே உயர்கின்றன. अब ऐसा तो नहीं है कि उनके घर में, सबके घर में कोई प्रॉब्लम चल रही है. இதற்கு அர்த்தம் எல்லோருடைய வீட்டிலும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ऐसा तो नहीं है. So this is a change. இதுதான் மாற்றம் என்பது. पहले क्या होता था, जब प्रॉब्लम है लाइफ में तो परेशान है. முதலில் எப்படி இருந்தது என்றால், வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது கவலை என்பது இருந்தது. जब प्रॉब्लम नहीं है तो ठीक चल रहे हैं. பிரச்சனை இல்லாத பொழுது அனைத்தும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. बाबा हमें क्या सिखा रहा है, प्रॉब्लम हो तो भी कैसे रहना है, एक பாபா நமக்கு என்ன கற்று தருகின்றார்? பிரச்சனை இருந்தாலும் எப்பொழுதுமே சீரான மனநிலையோடு இருக்க வேண்டும். रस. ज्ञान में आने से पहले हम कैसे थे कि ஞானத்திற்கு வருவதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம்? प्रॉब्लम है तो डिस्टर्ब्ड, பிரச்சனை இருக்கும் பொழுது டிஸ்டர்ப்டாக இருந்தோம். प्रॉब्लम नहीं है तो सब ठीक ठाक चल रहा பிரச்சனை இல்லாத பொழுது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. है. अभी दुनिया की स्थिति ये है कि प्रॉब्लम இப்பொழுது உலகத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், नहीं है लेकिन स्थिति फिर भी डिस्टर्ब्ड है. பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஸ்திதி என்பது டிஸ்டர்ப்டாக இருக்கின்றது. तो दिस इज अ साइन ऑफ टाइम. இதுதான் நேரத்தின் அறிகுறி என்பது. दिस इज अ साइन ऑफ टाइम जहां दुख दर्द क्या होता जाएगा, बढ़ता जाएगा. तो துக்கமும் வலியும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்பது இதனுடைய பொருள். अब आप विजुअलाइज करें, हम इस कमरे में बैठे हैं விஷுவலைஸ் செய்து பாருங்கள், நாம் இந்த அறையில் அமர்ந்திருக்கின்றோம். और इस कमरे में जो लोग रहते हैं उनका दुख दर्द बढ़ता जा रहा है. இந்த அறையில் அமர்ந்திருப்பவர்களின் துக்கமும் வலியும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம். तो इस कमरे का वायुमंडल क्या होता जाएगा, அப்பொழுது இந்த அறையின் வாயுமண்டலம் எப்படி ஆகிக் கொண்டிருக்கும்? क्या होता जाएगा, नीचे जा रहा है, नीचे கீழே மேலும் மேலும் கீழே சென்று கொண்டே இருக்கும். जा रहा है, नीचे जा रहा है. और हमें इसी कमरे में रहना है. நாம் இந்த அறையில் தான் வசிக்க வேண்டியிருக்கின்றது. हमें इसी कमरे में रहकर कहाँ पहुंचना है, நாம் இந்த அறையில் வசித்துக் கொண்டே எங்கே சென்றடைய வேண்டும்? हाथ रखे, हमें इसी कमरे में रहकर कहाँ पहुंचना है, கைகளை வையுங்கள். இந்த அறையில் வசித்துக் கொண்டே நாம் எங்கே சென்றடைய வேண்டும்? 100 पर. बाप समान स्थिति, 100 வரை சென்று அடைய வேண்டும். ஏனென்றால் அதுதான் பாபாவுக்கு சமமான ஸ்திதி, सत्युगी स्थिति. यहाँ हम சத்தியுக ஸ்திதி என்றும் அதை கூறலாம். हमें पहुंचना है इधर, और कमरे का वायुमंडल किधर जा रहा है, नीचे नीचे नीचे. நாம் சென்றடைய வேண்டிய உயரம் இப்படி இருக்கின்றது. ஆனால்
அறையின் இருக்கக்கூடிய வாயுமண்டலத்தின் நிலை எப்படி இருக்கின்றது? கீழே 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 சென்று கொண்டிருக்கின்றது. जा रहा है। चलो ऊपर पहुंचेंगे 1 सेकंड में। இப்பொழுது ஒரு நொடியில் அந்த உயர்ந்த பாயிண்டை நாம் சென்றடைந்து விட வேண்டும். तो इस कमरे का वाइब्रेशन नीचे जा रहा है, बीच में गीत बजता है। இந்த அறையின் வைப்ரேஷன் கீழே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இடையில் டிராபிக் கண்ட்ரோல் அந்த பாடல் ஒலிக்க ஆரம்பிக்கின்றது. हम उसी कमरे में बैठे हैं जहाँ का वायुमंडल कहाँ जा रहा है? नीचे जा रहा है। நாம் அப்படிப்பட்ட அறையில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கே வைப்ரேஷன் மிகவும் கீழே சென்று விட்டது. बीच में गीत बजता है और हम कहाँ पहुंच जाते हैं? இடையில் பாடல் ஒலிக்கின்றது. அப்பொழுது நாம் எந்த ஸ்திதியை அடைந்து விடுகின்றோம்? ऊपर पहुंच जाते हैं। நாம் மிக உயரமான ஸ்திதியை சென்றடைந்து விடுகின்றோம். अब जैसे ही हम ऊपर पहुंच जाते हैं, क्या हुआ? அப்படி நாம் மிக உயர்ந்த ஸ்திதியை சென்று அடைந்து விடும் பொழுது என்ன நடக்கின்றது? जैसे हम ऊपर पहुंच जाते हैं, हम इस वायुमंडल के प्रभाव से डिस्कनेक्ट हो जाते हैं। அப்படி நாம் உயர்ந்த ஸ்திதியை சென்று அடைந்து விடும் பொழுது நாம் தற்போது இந்த அறையில் நிலவக்கூடிய அந்த தாழ்ந்த வைப்ரேஷனில் இருந்து நாம் விலகுகின்றோம், டிஸ்கனெக்ட் ஆகுகின்றோம். So Baba is saying, every hour आप इस सृष्टि के वायुमंडल से डिस्कनेक्ट होइए। எனவே பாபா கூறுகின்றார், மணிக்கு ஒரு முறை நீங்கள் இந்த சிருஷ்டியின் தாழ்ந்த வாயுமண்டலத்தின் வைப்ரேஷனில் இருந்து விலகுங்கள், டிஸ்கனெக்ட் ஆகுங்கள். और हर घंटा डिस्कनेक्ट होकर आप ஒவ்வொரு மணியும் ஒரு நிமிடத்திற்கு டிஸ்கனெக்ட் ஆகி हाईएस्ट वाइब्रेशन पर पहुंचिए। உயர்ந்த வைப்ரேஷன் வரை சென்று அடைந்து விடுங்கள். 1 सेकंड में कहाँ पहुंचना है? ஒரு நொடிக்குள் எந்த இடத்தை அடைய வேண்டும்? परम धाम। ड्रिल பரந்தாமத்தை. की वोकैबुलरी को अंडरलाइन करेंगे। ட்ரில் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1 सेकंड में बुद्धि को ऊपर लेकर जाना है। ஒரு நொடிக்குள்ளாக புத்தியை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். 1 मिनट में मन को लेकर जाना वोकैबुलरी नहीं है ड्रिल की।
ஒரு நிமிடத்தில் மனதின் நிலையை உயர்த்த வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. एक सेकंड में बुद्धि से ऊपर जाना है. ஒரு நொடிக்குள் புத்தியின் மூலமாக உயரே செல்ல வேண்டும். मन से जाते हैं तो टाइम लगता है. மனதின் மூலமாக செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நேரம் பிடிக்கும். मन से कैसे जाते हैं? मैं आत्मा. மனதினால் எப்படி செல்கின்றோம்? நான் ஆத்மா, अभी मैं यहाँ, फिर मैं यहाँ. It is a thought. நான் இங்கே இருக்கின்றேன், நான் இங்கே இருக்கின்றேன். Thought. இவை அனைத்தும் எண்ணங்கள். One thought, two thought, three thought. फिर मैं ऊपर. ஒரு எண்ணம், அதற்கு அடுத்த ஒரு எண்ணம், அதற்கு அடுத்து ஒரு எண்ணம், இப்படி. फिर मैं ऊपर. 10 thoughts लगते ऊपर पहुंचने में. இப்படி சிறிது சிறிதாக நாம் மேலே உயர்கின்றோம். அப்பொழுது உயர்ந்த நிலையை அடைவதற்கு நமக்கு 10 எண்ணங்கள் தேவைப்படுகின்றன. तो बाबा ने कहा मन से नहीं बोला जाने के लिए. எனவே பாபா மனதின் மூலமாக உயரை செல்லுங்கள் என்று கூறவில்லை. क्यों मन से नहीं बोला? जब हम मन से करते हैं तो बीच में मन दूसरी चीजें भी बोलता है. ஏன் மனதின் மூலமாக செல்ல சொல்லவில்லை? ஏனென்றால் மனதின் மூலமாக முயற்சி செய்தோம் என்றால் இடையில் வேறு எண்ணங்கள் வந்து விடுகின்றன, மனம் வேறு எதையாவது சொல்ல ஆரம்பித்து விடுகின்றது. और अभी अभी हम कुछ कर रहे थे काम, राइट? अमृत वेले में अगर हम धीरे 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 करते हैं, इट्स ओके. அமிர்த வேளையில் நாம் மெதுமெதுவாக மனதை மேலே உயர்த்தி கொண்டு செல்கின்றோம், அது பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது செய்வது என்றால், लेकिन जब हम एक्टिविटी में होते हैं तो எப்பொழுது நாம் கர்மத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கின்றோமோ, ऑलरेडी हमारे माइंड में कुछ 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 चल रहा है, ये हो रहा है, ये हो रहा है, ये हो रहा है. और ஏற்கனவே நம் மனதில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேலை, அந்த விஷயம், இப்படி பல விஷயங்கள் மனதுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. बीच में म्यूजिक बजता है. இடையில் சட்டென்று பாடல் ஒலிக்க ஆரம்பித்து விடுகின்றது. तो हमारा माइंड तो ऑलरेडी वो वाली चीज की थिंकिंग पे चल रहा है ना. மனம் ஏற்கனவே பல விஷயங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. और फिर उसको हम इधर लेके जाने की कोशिश करते हैं तो वो माइंड बोलता है लेकिन फिर ये वो ईमेल में ये कर. அந்த சமயத்தில் மனதை நாம் உயர அழைத்து செல்ல முயற்சித்தோம் என்றால் மனம் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விஷயம் போய் கொண்டிருக்கின்றது என்று பேச ஆரம்பித்து விடுகின்றது. करना था, वो ये करना था, क्योंकि वो ऑलरेडी उस स्पीड पे चल रहा था. இந்த வேலையை செய்ய வேண்டும், அடுத்தது அந்த வேலை என்று மனம் ஏற்கனவே அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதால் அந்த விஷயத்திலேயே சிந்திக்க ஆரம்பிக்கின்றது. इसलिए बाबा कहते एक सेकंड में बुद्धि से जाना. அதனால்தான் பாபா கூறுகின்றார், ஒரு நொடியில் புத்தியின் மூலமாக செல்லுங்கள் என்று. बुद्धि से जाना मतलब थॉट्स नहीं क्रिएट करो, एक सेकंड में बस विजुअल देख लो कि आप ऊपर पहुंच चुके. புத்தியின் மூலம் செல்வது என்றால் என்ன அர்த்தம்? எண்ணங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, விஷுவலைஸ் செய்யுங்கள், அந்த இடத்தை அடைந்து விடுங்கள். बुद्धि से करना है, तो बुद्धि का काम क्या है? புத்தியின் மூலமாக செய்ய வேண்டும். புத்தியின் வேலை என்ன? सीधा सीन को इमर्ज कर लो सामने. और कितनी நேராக அந்த காட்சியை எமர்ஜ் செய்து விடுங்கள். देर में करना है ये? எத்தனை நேரத்தில் இதை செய்ய வேண்டும்? एक सेकंड. तो ஒரு நொடிக்குள். एक सेकंड में थॉट्स नहीं चल सकते. ஒரு நொடிக்குள் எண்ணங்கள் வர முடியாது. So we have to underline the word एक. எனவே இந்த வார்த்தையை நாம் அடிக்கோடிட வேண்டும். सेकंड में बुद्धि से. तो जैसे ஒரு நொடியில் புத்தியின் மூலமாக உயர்ந்த நிலையை அடைந்து விட வேண்டும். जैसे ही हम एक सेकंड में बुद्धि से ऊपर जाएंगे तो वो वाली जो थॉट्स एक्टिविटी की चल रही थी वो ऑटोमेटिकली हमने माइंड को यूज ही नहीं किया है ड्रिल करने के लिए. ஒரு நொடிக்குள் நாம் அந்த உயர்ந்த நிலைக்கு புத்தியின் மூலமாக அழைத்து செல்லும் பொழுது மனதில் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. नहीं तो हमारा 1 मिनट बीत जाता है और हम இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் அந்த ஒரு நிமிடம் கடந்து போய்விடும். वही चीजें सोच रहे होते हैं. நாம் அந்த ஒரு நிமிடத்திலும் பழைய விஷயங்களையே யோசித்துக் கொண்டு அமர்ந்திருப்போம். भले हम रुक कर बैठ जाते हैं, நாம் ஒருவேளை வேலையை நிறுத்தி அமர கூட செய்யலாம்.
लेकिन माइंड तो वही, क्योंकि वो माइंड को हमने वो स्विच करने की तो स्पीड क्रिएट नहीं की है. ஆனாலும் நாம் மனதை மாற்றவில்லை அல்லவா? மனதை ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு ஸ்விட்ச் செய்யவில்லை அல்லவா? तो वो लाइन को अंडरलाइन करना है. एक எனவே இந்த ஒரு லைனை நாம் அண்டர்லைன் செய்ய வேண்டும். सेकंड में बुद्धि से जाना है. ஒரு நொடிக்குள் புத்தியின் மூலமாக செல்ல வேண்டும். हर घंटे जाना है. तो हर घंटे மணிக்கொரு முறை செய்ய வேண்டும். जाने से क्या होगा? हम हर घंटे इस वायुमंडल से डिस्कनेक्ट होंगे. மணிக்கொரு முறை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த வாயு மண்டலத்திலிருந்து டிஸ்கனெக்ட் ஆகுகின்றோம். हम हर घंटे में हाईएस्ट एनर्जी पर जाएंगे. அந்த நொடிக்குள் நாம் ஹையஸ்ட் எனர்ஜியை அடைந்து விடுகின்றோம். और हर घंटे में वो एनर्जी पर जब हम जाएंगे और फिर हम नीचे आएंगे, तो इसका वायुमंडल का असर हम पर அந்த ஒரு நொடிக்குள் நாம் அந்த உயர்ந்த ஸ்திதியை அடைந்து விட்டு பிறகு நாம் நம்முடைய காரிய விவகாரங்களுக்கு வருகிறோம் என்றால், தற்போது வாயுமண்டலத்தில் நிலவக்கூடிய அந்த லோ வைப்ரேஷனுடைய பிரபாவம் நம் மீது படாது, कम होगा. अब धीरे धीरे ये असर होना शुरू हो जाएगा, तो वो नेक्स्ट घंटे का म्यूजिक बच जाएगा. இப்படி நம்முடைய உயர்ந்த மனநிலை சிறிது சிறிதாக அறையில் நிலவக்கூடிய வாயு மண்டலத்தின் வைப்ரேஷனுக்கு செல்ல துவங்கும் பொழுது அடுத்த மணிக்கான பாடல் ஒலிக்க ஆரம்பித்துவிடும். हम इसमें रहें और इसका हम पर असर न हो, ऐसा होता नहीं है. நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்தின் பிரபாவம் நம் மீது படாது என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. इट्स लाइक हवा. இது காற்றை போன்றது. हम जिस हवा में जिएंगे, वो हवा का असर हम पर होता ही है. எந்த காற்றில் நாம் வாழ்கின்றோமோ அந்த காற்றின் பாதிப்பு நம் மீது கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். इसलिए बाबा कह रहे हैं हर घंटे ऊपर आओ. அதனால்தான் பாபா கூறுகின்றார், மணிக்கொரு முறை மேலே வா. This is the only protection now in the coming time. இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் இது ஒன்றே ஒன்றுதான் நமக்கான பாதுகாப்பாகும். अगर हम हर घंटे ऊपर नहीं गए और सिर्फ सुबह गए और शाम को गए, तो पूरे दिन में तो इस सृष्टि का वायुमंडल क्या कर देगा हमारे ऊपर. நாம் மணிக்கொரு முறை மேலே செல்லாமல் தினமும் அமிர்த வேளை, மாலை நேர யோகம் என்று ஓர் 2 முறை மட்டுமே யோகம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் असर कर देगा. तो इसको இந்த சிருஷ்டியின் தற்போதைய வாயுமண்டலத்தின் பாதிப்பு நம் மீது கண்டிப்பாக படும். अंडरलाइन कर लें कि हम मिस नहीं करेंगे इसको. இப்பொழுது இந்த பயிற்சியை நாம் ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம் என்பதை அடிக்கோடிடலாமா? क्या करेंगे? हर घंटे ऊपर जाना है. என்ன செய்ய வேண்டும்? மணிக்கொரு முறை மேலே சென்று விட வேண்டும். चीज. दूसरी चीज அடுத்த பாயிண்ட் என்னவென்றால், पिछले संडे की मुरली में, जिसको देखो तो किधर देखो. அவ்யக்த முரளியில் பாபா என்ன கூறியிருந்தார்? யாரை பார்த்தாலும் எதை பார்க்க வேண்டும்? कितना अच्छे से एक्सप्लेन किया, जैसे एक बच्चे को सिखा रहे हो. ஒரு சிறிய குழந்தைக்கு புரிய வைப்பது போல பாபா அத்துணை அழகாக புரிய வைத்தார். चेहरे में 2 आंखें होती हैं, 2 आंखों के बीच में उधर बिंदी होती है. तुम बिंदी को देखो, मैं भी तुम्हारी बिंदी को देखता हूँ. முகத்தில் 2 கண்கள் இருக்கின்றன. 2 கண்களுக்கு நடுவில் நெற்றியின் நடுப்பகுதி இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளி புள்ளியை பாருங்கள். நான் கூட உங்களது ஒளி புள்ளிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். तो तुम्हें पता तो नहीं चलता कि நான் உங்களது நெற்றியில் நடுவில் இருக்கக்கூடிய ஒளி புள்ளியை தான் பார்க்கின்றேன். ஆனால் உங்களுக்கு நான் அதை பார்க்கிறேன் என்பது கூட தெரியவில்லை தானே? मैं कहाँ देख रहा हूँ, ऐसे ही तुम्हें भी देखना है. एक्सप्लेनिंग. நான் எங்கே பார்க்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிய வராமல் இருப்பது போல, நீங்கள் மற்றவர்களுடைய நெற்றியின் நடுவில் உள்ள ஒளி புள்ளியை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கூட தெரியாது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று. Like a baby, एक बच्चे.
இப்படி ஒரு சின்னஞ்சிறு குழந்தைக்கு புரிய வைப்பது போல அவ்வளவு எளிமையாக பாபா நமக்கு புரிய வைத்தார். को कैसे एक्सप्लेन करते ऐसा क्यों करना है இதை ஏன் செய்ய வேண்டும்? ये भी क्यों करना है? जैसे हमने सामने वाले को सिर्फ पॉइंट देखा, நாம் எதிரில் இருப்பவரை ஒரு ஒளி புள்ளியாக மட்டுமே பார்த்தோம் என்றால் तो सामने वाले का हमारे ऊपर प्रभाव खत्म हो जाता है. அப்பொழுது எதிரில் இருப்பவரின் அவருடைய அதிர்வலைகளின் பிரபாவம் நம்மீது விழுவது என்பது முடிவடைந்து விடும். सामने वाले की वाइब्रेशन का हमारे ऊपर असर नहीं होगा, क्योंकि எதிரில் இருப்பவரின் வைப்ரேஷனின் பாதிப்பு என்பது நம்மீது ஏற்படவே ஏற்படாது. हम किसको देख रहे हैं? ஏனென்றால் நாம் எதை பார்க்கிறோம்? सो ये हर जो मेथडोलॉजी सिखाई जा रही है वो एक ही इंटेंशन से है कि இப்படி ஒவ்வொரு மெத்தடையும் பாபா நமக்கு கூற வைப்பதன் உள்நோக்கம் என்னவென்றால் इस दुनिया का, इस वायुमंडल का और हर आत्मा का இந்த உலகத்தின், இந்த வாயுமண்டலத்தின் ஒவ்வொரு ஆத்மாவின் हम पर प्रभाव न पड़े, வைப்ரேஷன் நம்மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவே கூடாது. ताकि हम अपनी स्पीड में कहाँ पहुंचे? அதனால் நம்முடைய வேகம் மூலமாக நாம் எங்கே சென்றடைய முடியும்? नहीं तो इसमें रहकर उधर जाना इम्पॉसिबल है. இல்லை என்றால் நாம் இந்த சூழ்நிலையில், இந்த வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே உயர்ந்த நிலையை அடைவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். इट्स लाइक रोड नीचे जा रही है और हमको कहाँ जाना है? ऊपर जाना है. இது எப்படி இருக்கிறது என்றால் சாலை தாழ்வாக கீழே செல்கின்றது, ஆனால் நமக்கு மேலே செல்ல வேண்டும். तो सेकंड होमवर्क क्या करना है? हर एक को किधर देखना है? எனவே அடுத்த ஹோம்வொர்க் என்னவென்றால் நாம் யாரை பார்த்தாலும் எதை பார்க்க வேண்டும்? किया उस दिन की मुरली के बाद वो होमवर्क? அன்று பாபா கொடுத்த முரளியின் ஹோம்வொர்க்கை அன்றே செய்தீர்களா? किया, लेकिन ध्यान रखना है कि किसी को पता नहीं चलना चाहिए. ஆனால் கவனம் வையுங்கள், மற்றவர்களுக்கு தெரியவே கூடாது நீங்கள் ஒளிப்புள்ளியே நெற்றிக்கு நடுவில் பார்க்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. पता चला तो फेल. அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். नहीं तो हम ऐसे ऐसे देखने लग जाते हैं ना, that's not right. It இப்படி நாம் குறுகுறுப்பாக அல்லது முறைத்து பார்க்கிறோம் என்றால் அது சரி கிடையாது. has to be very natural. அது மிகவும் இயல்பானதாக இருக்க வேண்டும். देखो बाबा हमें वैसे देखते हैं, शांतिवन अव्यक्त बाप दादा मिलन ऐसे हंसते हैं, बात करते हैं. மவுண்ட் அபுவில் சாந்திவனில் பாபா நம்மை அவ்யக்த பாப் தாதா நம்மை சந்திக்க வருகின்றார். அப்பொழுது உரையாடுகின்றார், சிரிக்கின்றார், उठते अच्छा ताली बजाओ, ये புன்முறுவல் செய்கின்றார், करो वो करो, इतना கையை உயர்த்த சொல்லுகின்றார். இப்படி பல விஷயங்கள் செய்ய வைக்கின்றார். रमणीकता से बात करते हैं, लेकिन कहा मैं तो लेकिन वहीं देख रहा होता हूँ सिर्फ तुम्हारे को. हमें ஆனாலும் என்ன சொல்கின்றார்? நான் உங்களை, உங்களது ஒளி புள்ளிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன். पता चलता है नहीं. ஆனால் நமக்கு தெரிகின்றதா பாபா என்னுடைய நெற்றியை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பது நாம் உணர்வதே இல்லை. तो जैसे बाबा हमें देखते हैं, எப்படி பாபா நம்மை பார்க்கின்றாரோ हमें भी सबको वैसे देखना है. நாம் கூட மற்றவர்களை அப்படியே பார்க்க வேண்டும். और देखना क्या है? वहां देखना है. और क्या देखना है? बिंदी. जैसे அதாவது நாம் பார்ப்பது என்றால் நெற்றி நடுவில் உள்ள ஒளி புள்ளியை மட்டுமே பார்க்க வேண்டும். से ही मैंने आत्मा बिंदी देखा, पहले बात तो मैं आत्मा बिंदी वो याद आ जाएगा. எப்பொழுது நாம் மற்றவர்களை ஆத்மா ஒளி புள்ளிகளாக பார்க்கின்றோமோ அப்பொழுது நான் ஆத்மா ஒளி புள்ளி என்பது ஞாபகத்துக்கு வந்துவிடும். और दूसरा, उस आत्मा की वाइब्रेशन का असर मुझ पर नहीं होगा. அடுத்தது அந்த ஆத்மாவின் வைப்ரேஷன் நம்மீது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. तीसरा होमवर्क, மூன்றாவது ஹோம்வொர்க், जो इस संडे की मुरली में था और जो हर இந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியில் வந்த ஒரு பாயிண்ட், संडे आ रहा है. ऑलमोस्ट 6
இந்த பாயிண்ட் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. 8 महीने या उससे ज्यादा हो गए होंगे, एक भी मुरली नहीं है जिसमें वो होमवर्क नहीं आ रहा है. பல மாதங்களாக ஒரு அவ்யக்த முரளி தவறாமல் இந்த ஹோம்ஒர்க் வந்து கொண்டிருக்கின்றது. और वो होमवर्क क्या है कि அந்த ஹோம்ஒர்க் என்னவென்றால், कोई आपको साथ कैसा भी व्यवहार करे, யார் உங்களுடன் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, कोई भी एक संडे की मुरली है जिसमें ये नहीं आई है पॉइंट, एक ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியிலாவது இந்த பாயிண்ட் வராமல் இருக்கின்றதா? ஒரு முரளி கூட இந்த பாயிண்ட் வராமல் இல்லவே இல்லை. ने का वो आपको अपमान करे, ये करे, वो सारे वर्ड யாராவது உங்களை அவமானப்படுத்தலாம், இப்படி நடந்து கொள்ளலாம், அப்படி நடந்து கொள்ளலாம், यूज हो चुके हैं हर मुरली के अंदर. எல்லா விதமான வார்த்தைகளையும் பாபா பயன்படுத்தி விட்டார். आपको क्या करना है? அவர்கள் என்ன செய்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? दुआएं देना है. इस நீங்கள் ஆசீர்வாதங்களை மட்டுமே தர வேண்டும். संडे को क्या कहा? इस संडे को कहा पक्का करो आप ये करोगे. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியில் பாபா இதை பக்கா செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் மட்டுமே தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். इस संडे को कहा यह आपकी श्रीमत है कि आपको ये करना ही है. பாபா அந்த அளவுக்கு கூறுகின்றார், இது உங்களுடைய ஸ்ரீமத், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ரீமத், நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதம் மட்டுமே தர வேண்டும். अब क्यों करना है? இப்பொழுது ஏன் இதை செய்ய வேண்டும்? सारा दिन में इतने लोगों के साथ रहते हैं, काम करते हैं, நாள் முழுவதும் இத்தனை மனிதர்களுடன் சேர்ந்து வசிக்கின்றோம், அவர்களுடன் சேர்ந்து வேலைகள் செய்கின்றோம், दुनिया में इतना कुछ हो रहा है, உலகத்தில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. जो हो रहा है या जो कोई कुछ कर रहा है, ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் செய்கின்றார், हमारी थॉट चलती है. அதன் மீது நம்முடைய எண்ணங்கள் செல்கின்றன. फॉर एग्जाम्पल अभी अगर कोई यहाँ से यहाँ जाए तो मैं உதாரணமாக, இப்பொழுது இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒருவர் இங்கிருந்து எழுந்து அங்கே செல்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். मैंने एक थॉट चलानी है कि ये ऐसे बीच में चल के क्यों गए. இப்பொழுது எனக்கு இந்த எண்ணம் வந்தது என்றால், இவர் ஏன் வகுப்பின் நடுவில் இங்கிருந்து எழுந்து அங்கே சென்றார்? तो इस संडे पे बाबा ने कहा वाई, कौन से वर्ड्स थे, कौन से वर्ड्स नहीं यूज करने हैं. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியில் பாபா சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார். அந்த வார்த்தைகள் என்னென்ன? முதல் வார்த்தை ஏன், क्या, क्यों, कैसे. என்ன, எப்படி, ஏன், எவ்வாறு, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது என்று கூறுகின்றார். यही हमारी वोकैबुलरी में चलता है. இவைதான் நம்முடைய வார்த்தைகளில் வந்து கொண்டே இருக்கின்றன. ऐसे कैसे हुआ, ये இப்படி எப்படி நடக்கலாம், क्यों हुआ, क्या किया எதனால் நடந்தது, என்ன செய்தார்கள். उन्होंने. तो बाबा ने कहा ये सारे वर्ड्स क्या करने हैं, नॉट பாபா என்ன கூறுகின்றார்? இந்த அனைத்து வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. अलाउड. क्या करना है, இந்த வார்த்தைகள் அனைத்தும் அலௌடு கிடையாது, இந்த வார்த்தைகளுக்கு அனுமதி கிடையாது. इसको भी देखो, उसको क्या करना है, दुआएं देनी है. இந்த மாதிரி கேள்விகள் வரக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதங்களை மட்டுமே தர வேண்டும். मत अब इसका होमवर्क बनाते हैं. இப்பொழுது நாம் இதை ஹோம்வொர்க்காக எடுத்துக்கொள்வோம். सामने वाले की गलती दिखाई देगी, எதிரில் இருப்பவரின் தவறு நமக்கு தெரிய வருகின்றது, सामने वाले की कमजोरी दिखाई देगी. எதிரில் இருப்பவரின் பலவீனங்கள் நமக்கு தெரிய வருகின்றது. जैसे ये फ्लावर है, உதாரணமாக இது ஒரு பூங்கொத்து, ये दिखाई दे रहा है. இது தெரிய வருகின்றது அல்லவா? यस. कहाँ से दिखाई दे रहा है, यहाँ. எங்கிருந்து இது தெரிய வருகின்றது? நம்முடைய கண்கள் மூலமாக இது தெரிய வருகின்றது. यहाँ से दिखाई, यहाँ से दिखाई देना चाहिए, देगा ही. கண்கள் மூலமாக இது தெரியத்தான் தெரியும். हमें चीजें दिखाई देंगी, हमें चीजें सुनाई देगी. அதுபோல விஷயங்கள் நம் கண்களுக்கு புலப்படும், காதுகளுக்கு கேட்பதற்கு கிடைக்கும்.
सिर्फ क्या ध्यान रखना है, ஆனால் நாம் எந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும்? यहाँ नहीं बैठनी चाहिए। அந்த விஷயங்கள் நம்முடைய மனதுக்குள் வந்து அமர்ந்து கொள்ள கூடாது. यहाँ से दिखेगी। கண்கள் மூலமாக தெரியும். अब ये फ्लावर यहाँ से दिखेगा, இப்பொழுது இந்த பூங்கொத்து கண்கள் மூலமாக தெரியும். लेकिन जैसे ही आपने इसके बारे में एक थॉट क्रिएट किया, அப்படி தெரியும் பொழுதே அந்த பூங்கொத்தை பற்றி நாம் எண்ணங்களை ஏற்படுத்த ஆரம்பித்தால், उसके बाद वो फ्लावर कहाँ बैठ गया? அதன் பிறகு இந்த மலர் எங்கே உட்கார்ந்து கொள்கின்றது? उसके बाद वो फ्लावर कहाँ बैठ गया? उसके बाद वो यहाँ बैठ गया। அதன் பிறகு இந்த மலர் நம்முடைய மனதில் வந்து உட்கார்ந்து கொள்கின்றது. अगर तो आपने थॉट क्रिएट किया कि बहुत ब्यूटीफुल फ्लावर है, ஒருவேளை நீங்கள் இது மிக அழகான ஒரு பூங்கொத்து என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினால், तो फिर आपकी स्थिति कैसे हुई? அப்பொழுது உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்? ऊपर हो गई। உயர்ந்து விடும். लेकिन अगर मैंने थॉट क्रिएट किया ये ऐसे कैसा फ्लावर है, அதே நான் இப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினால், இது என்ன இப்படி ஒரு மலர் வைத்திருக்கிறார்களே, இப்படி இந்த மலர் இருக்கின்றதே, बट इट इज रियल ना, वो फ्लावर ऐसा है तो मैं बोलूंगी ही कि ये ऐसा कैसा फ्लावर है। लेकिन உண்மையில் அந்த மலர் அப்படித்தான் இருக்கிறது, அதுதான் ரியாலிட்டி. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த எண்ணம் வரத்தானே செய்யும். जैसे ही मैंने थॉट क्रिएट किया, ஆனால் அந்த எண்ணத்தை நான் ஏற்படுத்திய உடனேயே ये फ्लावर ऐसा क्यों है, उतने இந்த மலர் ஏன் இப்படி இருக்கின்றது, में मेरी स्थिति कहाँ गई? இந்த எண்ணத்தை ஏற்படுத்திய உடனேயே என்னுடைய ஸ்திதி எங்கே சென்றுவிடும்? सो इस संडे की கீழே சென்றுவிடும். मुरली में यू आर नॉट अलाउड टू थिंक लाइक दैट। எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் பாபா என்ன கூறினார்? நீங்கள் இப்படி சிந்திப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. क्योंकि सारा दिन में इतने लोग, इतनी बातें, इतनी ஏனெனில் நாள் முழுவதும் இத்தனை மனிதர்கள், இத்தனை விஷயங்கள், सारी चीजें, हर एक के लिए अगर हम सिर्फ एक एक थॉट भी क्रिएट कर लें, எத்தனை விஷயங்கள் நடக்கின்றன. ஒவ்வொன்றுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஒரு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினாலே तो पूरे दिन में कितनी सारी थॉट्स आएंगी जो हमें क्या करेंगी, नीचे நாள் முழுவதும் எத்தனை எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டுவிடும். அப்பொழுது लेकर आएंगी। நம்முடைய மனதின் நிலையை அது எங்கே கொண்டு சென்று சேர்த்துவிடும்? जैसे ही हम किसी को यहाँ रखते हैं, நாம் ஒருவரை நம்முடைய மனதுக்குள் உட்கார வைக்கும் பொழுதே हम उसकी वाइब्रेशन के साथ कनेक्ट हो जाते हैं। நாம் அவருடைய வைப்ரேஷனுடன் கனெக்ட் ஆகி விடுகின்றோம். फिर बाबा हटता है, आत्मा आ जाती है, व्यक्ति आता அப்பொழுது பாபா நம் மனதிலிருந்து அகன்று விடுகின்றார். அந்த மனிதர் வந்து அமர்ந்து கொள்கின்றார். है यहाँ पर। और फिर अगर उसकी कमजोरी का चिंतन कर लिया, ஒருவேளை நாம் அந்த மனிதருடைய பலவீனத்தை நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், तो फिर हम उसकी कमजोरी की वाइब्रेशन के साथ कनेक्ट हो जाते हैं। பிறகு நாம் அந்த மனிதரின் பலவீனம் என்ற வைப்ரேஷனுடன் கனெக்ட் ஆகி விடுகின்றோம். और उसकी कमजोरी की वाइब्रेशन के साथ कनेक्ट होंगे तो फिर அவருடைய பலவீனத்தின் வைப்ரேஷனுடன் நாம் கனெக்ட் ஆகிவிட்டோம் என்றால் हमारी स्थिति कहाँ जाएगी? நம்முடைய ஸ்திதி எங்கே சென்றுவிடும்? अब अगर दिन में 10 लोग दिखाई दे गए, நாள் முழுவதும் 10 மனிதர்கள் நமக்கு தெரிய ஆரம்பிப்பார்கள். 10 के अंदर एक एक कमजोरी है, 10 பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு பலவீனம் இருக்கும். एक एक कमजोरी के लिए सिर्फ एक एक थॉट क्रिएट कर लो, ஒவ்வொரு பலவீனத்துக்காக ஒரே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்றோம். तो पूरे दिन में कितनी वाइब्रेशन क्रिएट हो गई? என்றாலும் நாள் முழுக்க நமக்குள் எத்தனை வைப்ரேஷன்கள், எத்தனை எண்ணங்கள் உருவாகிவிடும். तो हम संपूर्ण क्यों नहीं बनते हैं? நம்மால் ஏன் சம்பூர்ணமாக ஆக முடியவில்லை என்றால், क्योंकि हमारी सुबह चार्जिंग तो बहुत थोड़ी सी होती है, அதிகாலையில் நம்முடைய சார்ஜிங் என்பது மிக குறைவாக ஏற்படுகின்றது. लेकिन सारा दिन में सबको देखते देखते, ஆனால் நாள் முழுவதும் எல்லோரையும் பார்த்து பார்த்து, इसीलिए अगर हम घर गृहस्थ को छोड़ के पहाड़ों में चले जाए ना, हम அதனால்தான் நாம்
இல்லறம் எல்லா கடமைகளையும் விட்டுவிட்டு மலைப்பகுதியில் சென்று அமர்ந்து விடுகிறோம் என்றால் सत्युगी अभी बन जाएंगे, சத்தியுகம் உடனேயே உண்டாகிவிடும். சத்தியுகம் உடனே உருவாகிவிடும். क्योंकि हमारे पास प्योरिटी है, सात्विकन है, बाप ஏனெனில் நம்மிடம் பவித்திர தன்மை இருக்கிறது, சாத்வீகமான உணவு முறை இருக்கின்றது, है, मुरली है. लेकिन बाबा ने முரளி இருக்கின்றது. ஆனால் कहा ये सब के बीच रहते हुए करना है. ஆனால் பாபா என்ன கூறுகின்றார்? இவை அனைத்திற்கும் நடுவில் இருந்து கொண்டு நாம் முயற்சி செய்ய வேண்டும். तो उसके लिए बाबा ने क्या कहा? அதற்காக பாபா என்ன கூறினார் என்றால், पक्का करो. इस संडे की मुरली को निकालो. कितनी बार बोला? पक्का. பக்கா செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் பாபா பல முறை கூறிவிட்டார், பக்கா செய்யுங்கள், பக்கா செய்யுங்கள் என்று. करो, बोलो, हाथ उठाओ. अच्छा ऐसा हाथ नहीं उठाओ. நம்முடைய வாய் மூலமாக அந்த உறுதித்தன்மையை கேட்டு வாங்கி கொண்டார். கைகளை உயர்த்துங்கள் என்றார். कैसे बोलता है वो? कितना बोलता है? எத்தனை முறை பாபா அந்த பாயிண்டை திரும்ப திரும்ப கூறுகின்றார், நம்முடைய புத்தியில் பதிய வைப்பதற்காக எவ்வாறெல்லாம் கூறுகின்றார் பார்த்தீர்களா? कितने मन का हाथ उठाओ. बिकॉज மனதின் கையை உயர்த்துங்கள் என்று கூட கூறினார். he's like, you know, जैसे एक पेरेंट ऐसे बच्चे को बोलते अभी करो, अभी नहीं किया. ஒரு பெற்றோர் எப்படி குழந்தையிடம் செய், இப்பொழுது செய் என்று எவ்வளவு வாஞ்சையுடன் அதனுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துமாறு சொல்வாரோ, तो मुश्किल हो जाएगी फिर. இப்படி செய்யவில்லை என்றால் பிறகு கஷ்டமாகி விடுமே என்ற அந்த கவலையோடு அந்த குழந்தை அந்த விஷயத்தை செய்ய வைப்பாரோ, तो क्या करना है? அதுபோல பாபா நம்மிடம் அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாயிண்டின் முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? जैसे ही किसी का कोई भी संस्कार दिखे, எப்பொழுது மற்றவர்களுடைய ஒரு தவறான சமஸ்காரம் நமக்கு தெரிகின்றதோ, हमारी फर्स्ट थॉट, நம்முடைய முதல் எண்ணம், सेकंड थॉट नहीं, இரண்டாவது எண்ணம் கிடையாது. सेकंड थॉट नहीं, सेकंड थॉट की तो இரண்டாவது எண்ணம் கிடையாது. நன்றாக நோட் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது எண்ணமாக அது வந்தது என்றால் அதற்குள்ளே எல்லாம் முடிந்துவிடும். क्योंकि फर्स्ट थॉट में फिर वीकनेस यहाँ आ गई. ஏனெனில் முதல் எண்ணத்தை கோட்டை விட்டோம் என்றால் அந்த பலவீனமான சமஸ்காரம் நம்முடைய மனதுக்குள் வந்து அமர்ந்து விடும். तो फर्स्ट थॉट में दुआ देनी है. அந்த முதல் எண்ணத்திலேயே ஆசீர்வாதத்தை கொடுத்து விட வேண்டும். तो जैसे फर्स्ट थॉट में दुआ देंगे, இப்படி நாம் முதல் எண்ணத்திலேயே ஆசீர்வாதத்தை கொடுத்தோம் என்றால், तो हमने उस आत्मा की वीकनेस को नहीं ऑब्जॉर्व किया, அப்பொழுது நாம் அந்த ஆத்மாவின் பலவீனத்தை கிரகிக்கவில்லை, हमने उसको भी शक्ति दे दी. நாம் அந்த ஆத்மாவுக்கும் சக்தி கொடுக்கின்றோம். इजी है ये होमवर्क? இந்த ஹோம்வொர்க் சுலபமாக இருக்கின்றதா? ये होमवर्क इजी है? இந்த ஹோம்வொர்க் ஈஸியாக இருக்கின்றதா? इजी है? ये बोलना बाबा बहुत इजी है. இப்படி கூறுங்கள், பாபா இது மிகவும் ஈஸியாக இருக்கின்றது. और ये भी कोई होमवर्क है? क्या करना இது கூட ஒரு ஹோம்வொர்க்கா என்ன? है? सिर्फ என்ன செய்ய வேண்டும்? வெறுமனே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும், அவ்வளவுதானே. क्या करना है? दुआएं बहुत सारी भी नहीं, हर एक के लिए एक एक लाइन फिक्स कर लो सिर्फ. நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது. ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஒரு எண்ணத்தை பிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். हर एक के लिए एक एक लाइन फिक्स कर लो. और जिसके अंदर जो कमजोरी है, स्पेशली யாருக்குள்ளே எந்த பலவீனம் இருக்கின்றதோ, जिनके साथ हम रहते हैं, जिनके साथ हम काम करते हैं, யாருடன் நாம் வசிக்கின்றோமோ, யாருடன் சேர்ந்து வேலை செய்கின்றோமோ, उनकी तो हमें चीजें दिखाई देती है ना सारा அவர்களுடைய விஷயங்கள் நமக்கு நாள் முழுக்க தெரிய வருகின்றது அல்லவா? दिन में. तो जिसकी जो कमजोरी होगी, हमें யாரிடம் எந்த ஒரு பலவீனம் இருக்கின்றதோ उसके लिए वही वाली दुआ बनानी है. அதற்கேற்றார் போல ஒரு ஆசீர்வாதத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். हमें उसके लिए वही वाली दुआ बनानी है. और स्पेशली घर में करना है ये पहले. விசேஷமாக இதை முதலில் நம்முடைய வீட்டுக்காக செய்ய வேண்டும். घर में ये पहले करना है, क्योंकि सबसे ज्यादा
வீட்டில்தான் இதை முதலில் செய்ய வேண்டும். तो वहीं दिखाई देती हैं बहुत सारी बातें। அங்கேதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றன. तो हर एक के लिए एक ब्लेसिंग फिट करें। ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஆசீர்வாதத்தை ஃபிட் செய்து கொள்ளுங்கள். कुछ महीने पहले बाबा ने एक मुरली में कहा था, चलो कुछ नहीं तुम बोल सकते हो तो तुम। சில மாதங்களுக்கு முன்பு பாபா என்ன கூறினார் தெரியுமா? உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, तुम सिर्फ इतना बोलो कि वो बहुत अच्छे हैं। நீங்கள் இதை மட்டுமாவது சொல்லுங்கள், நீங்கள் மிகவும் நல்லவர்கள். ये तो इजी है बोलना, இதை சொல்வது இன்னமும் ஈஸி ஆகிவிட்டது அல்லவா? ये इजी है बोलना। फिर उसमें बाबा ने 3 स्टेप्स बताए थे। பிறகு பாபா அதில் 3 படிகளை கூறினார். बाबा ने कहा आप सिर्फ बोलो वो बहुत अच्छे हैं, वो बहुत अच्छे हैं। நீங்கள் கூறுங்கள், நீங்கள் மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். ये बोलते बोलते तुम पहले बहुत अच्छे बन जाओगे। இப்படி கூறும் பொழுதே நீங்கள் மிகவும் நல்லவராக ஆகிவிடுவீர்கள். मतलब हमारी स्थिति कैसी हो गई? அதாவது நம்முடைய ஸ்திதி எப்படி ஆகிவிடும்? और फिर तुम जब बहुत अच्छे बन जाओगे, பிறகு நீங்கள் எப்பொழுது மிகவும் நல்லவராக ஆகிவிடுகின்றீர்களோ, फिर वो बहुत अच्छे बन जाएंगे। பிறகு அந்த மனிதரும் மிகவும் நல்லவராக ஆகிவிடுவார். दुनिया में लोग इतनी बड़ी बड़ी बातें सिखाते हैं, உலகத்தில் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். भगवान इतना सिंपल करके सिखाता है பகவான் நமக்கு எவ்வளவு சிம்பிளான விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார். कि सिर्फ क्या बोलना है उनके लिए। அவர்களுக்காக நாம் என்ன கூற வேண்டும்? इज इट इजी टू से दिस, वो बहुत अच्छे இதை மட்டும் சொல்வது என்பது சுலபமாக இருக்கின்றதா? हैं, ये इजी है। நீங்கள் நல்லவர், மிகவும் நல்லவர், இப்படி கூறுவது எளிமையாக இருக்கின்றது தானே? एक छोटा बच्चा भी सीख जाएगा சிறிய குழந்தை கூட இதை கற்றுக்கொண்டு விடும். कि जो देखो जिसको देखो क्या बोलना है उसके लिए, யாரை பார்த்தாலும் என்ன சொல்ல வேண்டும்? वो बहुत अच्छे हैं। நீங்கள் மிகவும் நல்லவர். और जो ज्यादा तंग करते होंगे उनके लिए बोलना ये तो बहुत 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 अच्छे हैं। யார் மிக மிக அதிகமான தொல்லை கொடுக்கின்றார்களோ, தொந்தரவு கொடுக்கின்றார்களோ, அவர்களுக்காக நீங்கள் மிக 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 நல்லவர் என்று கூற வேண்டும். इनसे जितना अच्छा तो कोई है। सी இவரை விட நல்லவர் யாருமே இருக்க முடியாது. इट इज अ गेम गोइंग ऑन। பாருங்கள், இங்கே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. उनकी एनर्जी का प्रभाव मुझ पर नहीं, அவருடைய எனர்ஜியின் பாதிப்பு என் மீது படக்கூடாது. मेरी एनर्जी का प्रभाव उन पर और என்னுடைய எனர்ஜியின் பிரபாவம் அவர் மீது பட வேண்டும். मेरे से भी बाबा की एनर्जी का प्रभाव उन पर, क्योंकि என்னுடையதை விட பாபாவின் எனர்ஜி அவர் மீது அதிகமாக பட வேண்டும். मैंने बाबा की मुरली की पॉइंट को याद किया, நான் பாபாவின் முரளியுடைய பாயிண்டை நினைவு செய்து கொண்டேன். और बाबा की मुरली की पॉइंट को यूज किया, பாபாவின் முரளியின் பாயிண்டை நான் பயன்படுத்தினேன். तो बाबा की एनर्जी उन पर जा रही है, मेरी அதனால் பாபாவின் எனர்ஜி அவரிடம் சென்று சேர்கின்றது. एनर्जी नहीं जा रही है। உண்மையில் என்னுடைய எனர்ஜி செல்லவில்லை. क्योंकि जैसे ही हमने ज्ञान की पॉइंट को याद किया, எப்பொழுது நாம் பாபாவின் ஞானத்தின் பாயிண்டை நினைவுபடுத்திக் கொள்கின்றோமோ, तो फिर हमने बाबा को याद किया। அப்போது நாம் பாபாவை தானே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். पिछले संडे 3 पॉइंट्स, கடந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டன. वेस्ट को पॉइंट लगाओ, வீணானதுக்கு புள்ளி வையுங்கள். वेस्ट को पॉइंट लगाओ। दूसरा, அடுத்தது बिंदी देखो और ज्ञान की पॉइंट को यूज करो। புள்ளியை பாருங்கள், ஞானத்தின் பாயிண்டை பயன்படுத்துங்கள். ज्ञान की पॉइंट को यूज करो। तो ये इजी है सबको दुआएं देना। இப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது என்பது எளிமையாக இருக்கின்றதா, ஈஸியாக இருக்கின்றதா? 3 होमवर्क कौन से हो गए? 3 ஹோம்வொர்க் என்னென்ன ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். ड्रिल, कितनी முதலாவது ட்ரில் செய்வது. देर में ऊपर पहुंचना है, எவ்வளவு நேரத்துக்குள்ளே மேலே சென்று சேர்ந்து விட வேண்டும். 1 सेकेंड में किसको लेकर
ஒரு நொடிக்குள் जाना है, எதை எடுத்து செல்ல வேண்டும்? बुद्धि को लेकर जाना है। புத்தியை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். 1 सेकंड में बुद्धि, उससे क्या होगा, हम यहाँ ஒரு நொடிக்குள் புத்தியை எடுத்துக்கொண்டு நாம் உயர சென்று சேர்ந்து விட வேண்டும். இதன் மூலமாக की वाइब्रेशन से क्या हो गए, என்ன நடக்கிறது என்றால், நாம் இருக்கக்கூடிய அந்த வாயுமண்டலத்தின் வைப்ரேஷனில் இருந்து நாம் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறோம். डिस्कनेक्ट। दूसरा तरीका क्या है वाइब्रेशन से डिस्कनेक्ट होने का? வைப்ரேஷனில் இருந்து தொடர்பை துண்டித்துக் கொள்வதற்கு இரண்டாவது வழி என்ன? जिसको देखेंगे, कहाँ देखेंगे पहले? யாரை பார்த்தாலும் முதலில் எங்கே பார்க்க வேண்டும்? நெற்றிக்கு நடுவில் ஒளிப்புள்ளியை பார்க்க வேண்டும். संडे की मुरली कंबाइंड स्वरूप में रहो। சண்டே முரளியில் பாபா என்ன கூறினார்? இணைந்த சுரூபத்தில் நிலைத்திருங்கள். मतलब अब एक बिंदी नहीं, அதாவது ஒரு புள்ளி கிடையாது. अब यहाँ एक बिंदी नहीं देखनी, क्या देखना है, दो நடுவில் ஒரு புள்ளியை பார்க்க கூடாது, बिंदी। अब जैसे இரண்டு புள்ளிகளை பார்க்க வேண்டும். से ही कंबाइंड स्वरूप की प्रैक्टिस करेंगे, இப்படி நாம் இரண்டு புள்ளிகளில், அதாவது இணைந்த சுரூபத்தின் பயிற்சி செய்யும் பொழுது तो दूसरे का प्रभाव हम पर पड़ ही नहीं सकता है। மற்றவர்களின் பிரபாவம் நம் மீது படவே முடியாது. दूसरे का प्रभाव हम पर पड़ ही नहीं सकता है, क्योंकि अब मैं आत्मा नहीं हूँ अकेले, मेरे ஏனென்றால் நான் ஆத்மா தனியாக இல்லை. साथ कौन है, अभी என்னுடன் சேர்ந்து யார் இருக்கின்றார்? इसकी बार बार प्रैक्टिस करनी है। இந்த விஷயத்தை நாம் அடிக்கடி பயிற்சி செய்ய வேண்டும். चलते फिरते बीच में हम दोनों நடந்து கொண்டும் வேலைகள் செய்து கொண்டும் இருக்கும் பொழுதும் இடையிடையில் इकट्ठे हैं, हम दोनों நாம் இருவரும் இணைந்து இருக்கின்றோம். इकट्ठे हैं, हम दोनों इकट्ठे हैं। நாம் இருவரும் இணைந்து இருக்கின்றோம். இப்படி நம்முடைய மனதில் அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும், நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். सिर्फ सोचना नहीं है, இப்படி வெறுமனே சிந்திப்பது என்பது கிடையாது. बुद्धि से उसको देखना है। புத்தியின் மூலமாக அதை பார்க்க வேண்டும். अब जैसे ही बाबा और मैं कंबाइंड, फिर सृष्टि का प्रभाव मुझ पर, இப்படி பாபாவும் நானும் இணைந்திருக்கின்றோம் என்றால் இந்த சிருஷ்டியின் பிரபாவம் என் மீது everything that Baba is saying is only with படவே முடியாது. one intention, என்னவெல்லாம் பாபா கூறுகின்றாரோ அதில் ஒரே ஒரு உள்நோக்கம் தான் இருக்கின்றது, कि इस सृष्टि का प्रभाव हम पर नहीं पड़ना चाहिए। இந்த சிருஷ்டியின் பிரபாவம் நம் மீது படக்கூடாது என்பதே அந்த நோக்கம். फिर बाबा ने कहा एक ही பிறகு பாபா கூறுகின்றார், सेवा करो, सबको ஒரு சேவையை செய்யுங்கள், सकाश दो, அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள், சகாஷ் கொடுங்கள். और विश्व को क्या करो, सकाश दो। உலகத்துக்கும் சகாஷ் கொடுங்கள். जितना विश्व को सकाश देंगे, எவ்வளவு உலகத்துக்கு சகாஷ் கொடுப்பீர்களோ हमारी एनर्जी कौन से डायरेक्शन में हो गई, அப்பொழுது நம்முடைய எனர்ஜி எந்த திசையில் செல்லும்? हमारी एनर्जी कौन से डायरेक्शन में हो गई, विश्व को देने वाली एनर्जी हो गई। உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய திசையில் செல்ல ஆரம்பித்துவிடும். जितना हमारी डायरेक्शन विश्व को देने वाली होगी, उतना हमारे ऊपर विश्व की एनर्जी का प्रभाव नहीं पड़ेगा। எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உலகத்துக்கு நாம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய திசையில் செல்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகத்தின் எனர்ஜியின் பிரபாவம், அதாவது பாதிப்பு நம் மீது படவே படாது. तो इसलिए बाबा कह रहे हैं कुछ नहीं करो, आप बस सकाश दो, आप सब அதனால்தான் பாபா கூறுகின்றார், நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை, சகாஷ் கொடுங்கள். सकाश दो मतलब कौन सी साइड पर खड़े रहो, அதாவது எந்த சைடில் நீங்கள் நிற்க வேண்டும்? विश्व को देने वाली साइड पर खड़े, உலகத்துக்கு கொடுப்பவர்களின் சைடில் நீங்கள் நிற்க வேண்டும். जितना विश्व को देते रहेंगे, எவ்வளவு உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருப்பீர்களோ उतना विश्व की कोई भी बात का असर அவ்வளவு உலகத்தின் எந்த ஒரு விஷயத்தின் பாதிப்பும் உங்கள் மீது படவே முடியாது. स्थिति पर नहीं पड़ेगा। तो सारे होमवर्क अलग अलग हैं, இந்த அனைத்து ஹோம்வொர்க்கும்
தனித்தனியானது. लेकिन इंटेंशन सारे होमवर्क का ஆனால் இந்த அனைத்து ஹோம்வொர்க்கின் உள்நோக்கம் என்பது एक ही है, ஒன்றே ஒன்றுதான். एक ही है। और ये सारे होमवर्क बहुत ऐसे सिंपल सिंपल छोटी 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 चीजें हैं। இந்த அனைத்து ஹோம்வொர்க்கும் மிகவும் எளிமையானது, மிக மிக சிறிய சிறிய முயற்சிகளாகத்தான் இருக்கின்றன. तो टीचर कैसे पढ़ा रहा है अभी? எனவே டீச்சர் இப்பொழுது எப்படி கற்பிக்கின்றார்? कैसे पढ़ा रहा है? छोटी छोटी चीजें कर रहा है, सिंपल சிறிய சிறிய விஷயங்களை தான் செய்ய வைக்கின்றார். सिंपल चीजें कर रहा है, மிக மிக எளிமையான விஷயங்களை தான் செய்ய வைக்கின்றார். जो हम में से हर एक कर सकता है। நம்மில் ஒவ்வொருவரும் அனைவரும் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கின்றது, நம்மால் செய்ய முடியும். सिर्फ हमें ध्यान रखना है ஆனால் நாம் கவனம் மட்டும் வைக்க வேண்டும். कि ऐसा नहीं होना चाहिए कि मुरली सुनी, लिखा और नेक्स्ट डे இப்படி இருக்கக்கூடாது. நான் முரளி கேட்டேன், படித்தேன், அடுத்த நாள் மறந்தே போய்விட்டது. இப்படி இருக்கக்கூடாது. है ना? तो संडे को परसों हमने क्लास में फिक्स किया था, आई फॉरगॉट मैं कौन से सेंटर पे थी, एनीवेज तो वहां फिक्स போன ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சென்டரில் முரளி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஃபிக்ஸ் செய்து கொண்டு விட்டோம். किया हमने कि हर ट्रैफिक कंट्रोल के बाद, मतलब हर घंटे वाला जो ट्रैफिक कंट्रोल है उसके बाद हम रिपीट करेंगे कि दुआएं देना और दुआएं लेना बाबा की श्रीमत है। ஒவ்வொரு மணிக்கு ஒரு முறை ஒலிக்கக்கூடிய அந்த டிராபிக் கண்ட்ரோலில் நாம் இதை அந்த டிராபிக் கண்ட்ரோல் ஒலித்து முடித்தவுடன் இந்த விஷயத்தை மனதுக்குள் ரிப்பீட் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுத்தே ஆக வேண்டும், ஏனெனில் இது பாபாவின் ஸ்ரீமத். अगर हर घंटे उसको रिपीट करेंगे तो अगले घंटे में जो जो मिलेगा, இப்படி ஒவ்வொரு மணிக்கு இடையேயும் நாம் இதை மனதுக்குள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு விட்டோம் என்றால், யாரையெல்லாம் அந்த ஒரு மணிக்குள் சந்திக்கின்றோமோ जो जो मिलेगा, जो जो बात आएगी, तो क्योंकि 2 दिन बाद भूल जाता है ये, அவர்களுக்கெல்லாம் நாம் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்போம். எந்தெந்த சூழ்நிலைகள் வருகின்றதோ அதற்கெல்லாம் நாம் ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். இப்படி நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்படி செய்யவில்லை என்றால் இந்த விஷயம் 2 நாட்களில் மறந்தே போய்விடும். भूल जाता है ये। तो कुछ चीजें ऐसी हैं जिनको हमें भूलना नहीं है, சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக மறக்கவே கூடாது. क्योंकि उनको हमें हर रोज करना है, அந்த விஷயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தே ஆக வேண்டும். क्योंकि वो हमारे लास्ट एग्जाम से पहले के टिप्स एंड टेक्निक्स हैं। ஏனென்றால் அவை நமக்கு கடைசி நேரத்தில், பரீட்சை வரக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள யுக்திகள் மற்றும் பரிந்துரைகள். आने वाले समय में कुछ भी होगा अचानक, வரக்கூடிய காலகட்டங்களில் திடீரென எது வேண்டுமானாலும் நடக்கும். परिवार के सदस्यों को भी कुछ भी हो सकता है, हो குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடும். सकता है या नहीं हो सकता? நடக்குமா நடக்காதா? हो सकता है। हाँ, नौकरी जा सकती है, வேலை பறிபோகலாம், देश छोड़ना पड़ सकता है। நாட்டை விட்டு செல்ல வேண்டியிருக்கலாம். यस बोलो, यस बोलो, भारत आना है वापस, कमाल है। आप कैसे उदास हो सकते हो? सारे இப்பொழுது வகுப்பு எடுத்துக்கொண்டிருப்பது ஒரு வெளிநாட்டில். அதனால் அங்கிருக்கக்கூடியவர்களிடம் சகோதரி கேட்கின்றார், நன்றாக வாய் திறந்து ஆமாம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் இந்த நாட்டை விட்டு போனால் கூட நீங்கள் செல்ல போவது பாரதத்துக்கு தானே, அதனால் மகிழ்ச்சியாக சொல்லுங்களேன். अरे वेट कर रहे हैं आपकी, आप कब आने वाले हो? अचानक कुछ भी हो सकता है ना? நாங்கள் எல்லாம் நீங்கள் எப்பொழுது வரப்போகின்றீர்கள் என்று காத்திருக்கின்றோம். பாருங்கள், திடீரென எது வேண்டுமானாலும் நடக்கலாம். शरीर बीमार हो सकता है, உடலுக்கு நோய்கள் வரலாம், உடலுக்கு நோய்கள் வரக்கூடும், शरीर कोई छोड़ सकता है। சரீரத்தை விட வேண்டி இருக்கலாம். ये जब अभ्यास रहेगा कि मुझे हर परिस्थिति में और हर बात में இந்த ஒரு பயிற்சி இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் सिर्फ दुआ देनी है,
நான் ஆசீர்வாதம் மட்டுமே தர வேண்டும். तो जब वो कोई डिफिकल्ट वाली ऐसी परिस्थिति आएगी भी ना, तो उस இப்பொழுது ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட समय हमारी स्थिति को क्या ट्रेनिंग मिल चुकी होगी அப்பொழுது நம்முடைய ஸ்திதிக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஏற்கனவே கிடைத்து விட்டிருக்கின்றது? कि स्थिति के ऊपर परिस्थिति का असर नहीं पड़ेगा, ஸ்திதியின் மீது வெளிப்புற சூழ்நிலைகளின் பிரபாவம் ஏற்பட கூடாது. क्योंकि हमने हर रोज वो प्रैक्टिस किया होगा, ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம். हर रोज वो प्रैक्टिस किया होगा. बाबा साकार मुरली में कहते हैं, பாபா சாகார முரளியில் கூறுகின்றார், कलयुग का अंतिम सीन देखने की ताकत है. கலியுகத்தின் அந்த கடைசி நேரத்தின் காட்சிகளை பார்க்கக்கூடிய வலிமை உங்களிடம் இருக்கின்றதா? तो हमें सोचा अंतिम सीन मतलब सब जो दुनिया में होगा. நாம் என்ன நினைத்தோம்? அந்த கடைசி நேர காட்சிகள் எல்லாம் உலகத்தில் நடக்கும். अंतिम सीन वो नहीं है. अंतिम கடைசி சீன் என்றால் அது கிடையாது. सीन मतलब कलयुग की अंतिम स्थिति में கலியுகத்தின் அந்த கடைசி நேரத்தில், அந்த ஸ்திதியில் उसकी स्थिति का हम पर असर न पड़े, அந்த ஸ்திதியின் பிரபாவம் நம்மீது படாமல் वो ताकत है. படாமல் இருப்பதற்கு நம்மிடம் சக்தி இருக்கின்றதா? பலம் இருக்கின்றதா? वो ताकत है, वो हमें कर रहा है. क्योंकि அதைத்தான் பாபா இப்பொழுது நம்மை செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்தில் அந்த கடைசி நேரத்தில் பலவித காட்சிகள் நடக்கும், அது முக்கியமல்ல. அந்த காட்சிகளின் பிரபாவம் நம்மீது படாதபடி நம்முடைய ஸ்திதி மிக உயரமாக சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதைத்தான் பாபா நம்மிடம் இப்பொழுது பிராக்டிஸ் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். कि जैसे ही थोड़ा भी असर पड़ेगा, மிக சிறிய அளவில் கூட பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் तो हम कहाँ चले जाएंगे? நாம் எங்கே சென்று விடுவோம்? மிக மிக கீழான நிலைக்கு சென்று விடுவோம். उसके लिए एक स्ट्रिक्ट अभ्यास करना है. அதனால் மிகவும் ஸ்ட்ரிக்டாக ஒரு பயிற்சியை நாம் செய்தே ஆக வேண்டும். जो कुछ दुनिया में हो रहा है, என்னவெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றதோ उसके बारे में बार बार सुनना, அதை பற்றி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பது, पढ़ना, देखना, படிப்பது, பார்ப்பது, बातें करना, அதை பற்றி பேசுவது, இதெல்லாம் கூடவே கூடாது. पता चलना वो तो पता चल ही जाएगा, नहीं भी पढ़ो தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தெரிந்துவிடும். तो कोई ना कोई बताता है आके. யாராவது வந்து நம்மிடம் கூறி விடுவார்கள். लेकिन वो वर्ड रिपीट होता है ना यहाँ पे. ஆனால் அந்த வார்த்தை மனதுக்குள் ரிப்பீட் ஆகிறது அல்லவா? हम जितनी बार न्यूज का कुछ देखेंगे எத்தனை முறை நாம் செய்திகளை பார்க்கின்றோமோ तो वो वर्ड यहाँ पर रिपीट होगा. அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ரிப்பீட் ஆகும். जैसे वो वर्ड यहाँ पर रिपीट होगा, कौन அப்படி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ரிப்பீட் ஆகும் பொழுது सी वाइब्रेशन आई, அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைத்துவிடும். कौन सी वाइब्रेशन आई? எப்படிப்பட்ட வைப்ரேஷன் வருகின்றது? विश्व में होने वाली परिस्थिति की वाइब्रेशन आई. உலகத்தில் வரக்கூடிய விஷயங்களின் வைப்ரேஷன் நம்மீது வந்துவிடும், நமக்குள் வந்துவிடும். तो जितना परिस्थिति की वाइब्रेशन मुझ पर आएगी, எவ்வளவு சூழ்நிலைகளின் வைப்ரேஷன் எனக்குள்ளே வருகின்றதோ तो परिस्थिति का प्रभाव मुझ पर पड़ेगा. சூழ்நிலைகளின் பிரபாவம் என் மீது படத்தான் செய்யும். तो इसलिए ये सारे जो बाबा टूल्स दे रहे हैं ना ऐसे एंड समय वाले, அதனால்தான் பாபா இந்த கடைசி நேரத்தில் என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் நமக்கு தருகின்றாரோ इनको पकड़ लेना है. அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். और ये ऐसे वाले हैं कि छोटा बच्चा भी कर सकता है इसको. அவர் கூறுகின்ற அந்த யுக்திகள் அனைத்தும் ஒரு சிறிய குழந்தை கூட செய்ய முடிகிற விஷயங்கள் தான். कि जो मिले सब देखो, सबको बोलो बहुत अच्छे, बहुत अच्छे, बहुत अच्छे. யாரை பார்த்தாலும் இதே வார்த்தையை மனதுக்குள் கூறிக்கொண்டே இருங்கள், நீங்கள் மிகவும் நல்லவர்கள், நீங்கள் மிகவும் நல்லவர்கள், நீங்கள் மிகவும் நல்லவர்கள். इसमें क्या डिफिकल्ट है? இதில் என்ன கஷ்டம் இருக்கின்றது? क्या डिफिकल्ट है इसके अंदर? ये इजी है करना. இதை செய்வது சுலபமானதா? हम इसको 1 वीक के लिए करके देखें. இதை நாம் ஒரு வாரத்துக்கு செய்து பார்க்கலாமா? करके देखें. देखो आज कौन सा डे है? ट्यूसडे है ना, तो नेक्स्ट थर्सडे तक करते हैं. இன்று எந்த நாள்?
செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை நாம் இதை செய்து பார்க்கலாம். ठीक है, हर एक को देखते हुए क्या करना है, ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுதே என்ன செய்ய வேண்டும்? बहुत अच्छे, वो भी நீங்கள் மிகவும் நல்லவர். बड़ी वाली गलती कर रहा होगा कोई सामने वाला, எதிரில் இருப்பவர் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கின்றார். एक मिनट, इसका मतलब ये नहीं कि उसको बोलना नहीं है क्या ठीक करना है, இதற்கு அர்த்தம் இப்படி அல்ல, அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றாரோ அது சரி, this has to be practiced, அதை நாம் செய்ய அனுமதிக்கின்றோம் என்ற அர்த்தம் அல்ல. यहाँ से आप पिछले संडे की मुरली शिक्षा देंगे, ஞாயிற்றுக்கிழமை முரளியில் பாபா என்ன கூறினார்? படிப்பினைகள் கூறுவீர்கள், அறிவுரைகள் கூறுவீர்கள், लेकिन शिक्षा के साथ पहले क्षमा करेंगे, मतलब ஆனால் படிப்பினைகளை கூறும் பொழுது கூடவே மன்னிக்கவும் வேண்டும். अब यहाँ से दुआ देंगे மனதிலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுங்கள், और यहाँ से एडवाइस देंगे, வாய் மூலமாக கரெக்ஷன்ஸ் அறிவுரைகள் கூறுங்கள். शिक्षा तो देनी है, नहीं तो घर आपका उथल पुथल हो जाएगा सारा, படிப்பினைகள் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் வீட்டில் நிறைய குழப்பங்கள் வந்துவிடும். किसी को कुछ बोलना नहीं, इज नॉट लाइक दैट, யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி கிடையாது. देखो दादियाँ हमें शिक्षा देती हैं, दीदियाँ हमें शिक्षा देती हैं, தாதிகள் தீதிகள் அனைவரும் நமக்கு படிப்பினைகள் கூறுகின்றார்களே, बाबा मम्मा उनको शिक्षा देते थे, பாபாவும் மம்மாவும் தாதிகளுக்கும் தீதிகளுக்கும் நிறைய அறிவுரைகள் படிப்பினைகள் கூறினார்கள். शिक्षा देनी कभी बंद नहीं की, राइट அறிவுரைகள் கூறுவதை நிறுத்தவே இல்லை. एंड रॉन्ग क्या है वो बंद नहीं किया, சரி எது தவறு எது என்பதை சுட்டி காட்டுவதை நிறுத்தவே இல்லை. लेकिन उनकी कमजोरी का चिंतन नहीं करते थे, ஆனால் அவர்களுடைய பலவீனங்களை மனதில் வைத்து எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டே இல்லை, சிந்தித்துக் கொண்டே இல்லை. हमें भी सेम करना है, நாமும் கூட அதையே தான் செய்ய வேண்டும். अव्यक्त बाप दादा कितनी शिक्षा देते, पूरी मुरली तो அவ்யக்த பாப்தாதா எவ்வளவு அறிவுரைகளை கூறுகின்றார், முழு முரளியும் அறிவுரைகளாகத்தானே இருக்கின்றது. शिक्षा ही है ना, लेकिन बाबा कहते मैं आपको क्या देखता हूँ, बस बिंदी, ஆனால் பாபா என்ன கூறுகின்றார்? நான் உங்களை எப்படி பார்க்கின்றேன்? வெறும் புள்ளி மட்டுமே. तो हमें कोई कुछ गलत कर रहा है, कुछ நமக்கு யாரோ ஒருவர் தவறு செய்கின்றார், हो रहा है, बच्चा पढ़ नहीं रहा है, தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார், குழந்தைகள் படிக்க மாட்டேன் என்கிறார்கள், आपको बोलना है, बार बार அவர்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும், बोलना है, हर திரும்ப திரும்ப சொல்லித்தான் ஆக வேண்டும், घंटे बोलना है, ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். लेकिन चिंतन नहीं करना, पढ़ ஆனால் மனதுக்குள் சிந்தனை செய்து கொண்டிருக்க கூடாது. नहीं रहा, क्या होगा अब, कैसे இவர்கள் படிப்பதே இல்லை, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. ये जैसे ही किया तो स्थिति இதை செய்தீர்கள் என்றால் क्या हो गई, डाउन, அப்போது நம்முடைய ஸ்திதி என்னவாகிவிடும்? டவுன் ஆகிவிடும். सेम लाइक द फ्लावर, देखना है, सुनना है, இந்த பூங்கொத்தை போன்ற ஒரு விஷயம், மலரை பார்க்க வேண்டும், बोलना है, கேட்க வேண்டும், பேச வேண்டும், यहाँ नहीं कमेंट्री चलनी चाहिए, ஆனால் மனதுக்குள்ளே வர்ணனை இருக்கக்கூடாது. सो दिस इज प्रैक्टिस, இதுவே பயிற்சி. लेकिन ये बहुत इजी है, ஆனால் இது மிகவும் சுலபமானது. थोड़े दिन करेंगे तो ये प्रैक्टिस क्या होने लगेगी, சில நாட்களுக்கு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் இந்த பயிற்சி என்பது மிகவும் இயல்பானதாக மாறிவிடும், नेचुरल होने लगेगी, और जितना नेचुरल होने लगेगी हमारी स्थिति क्या होने लगेगी, எவ்வளவு இந்த பயிற்சி இயல்பானதாக ஆகி விடுகின்றதோ அவ்வளவு நம்முடைய ஸ்திதி என்னவாகும்? ऊपर ऊपर ऊपर, रेडी, மேலே 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 சென்றுவிடும். இதை செய்வதற்கு தயாரா? करने के लिए पक्का, तो नेक्स्ट थर्सडे तक करके देखते हैं, और अगर किसी ஒரு வாரம் வரை நாம் இதை செய்து பார்க்கலாம். के अंदर कोई कमजोरी है हमारे आसपास, நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களிடம் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தால் उनके लिए उसकी कौन सी उसको वैल्यू या पावर की जरूरत है, उसका அவருக்கு எந்த வேல்யூ தேவைப்படுகிறது, எந்த குணம் தேவைப்படுகிறது, எந்த சக்தி தேவைப்படுகிறது, ब्लेसिंग बना दो,
அதன் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். जैसे लेबल लगाते हैं ना हर एक का एक ब्लेसिंग का लेबल लगा दो उनका. எப்படி லேபிள்ஸ் தயாரிக்கின்றோமோ அது போல ஒவ்வொருவருக்காகவும் ஒரு லேபிளை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ये इसका ब्लेसिंग, ये इसका ब्लेसिंग, ये இது இவருடைய ஆசீர்வாதம், இது அவருடைய ஆசீர்வாதம். इसका ब्लेसिंग. और जैसे ही वो दिखे वो बहुत अच्छे हैं, बहुत अच्छे. எப்பொழுது அந்த பலவீனம் தெரிய ஆரம்பிக்கின்றதோ உடனேயே இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர், अच्छे हैं, बहुत अच्छे हैं, बहुत अच्छे हैं, बिना कॉमा फुल स्टॉप के बोलना. எந்த ஒரு கமாவும் முற்றுப்புள்ளியும் இல்லாமல் இதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஆனால், இருந்தாலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. बहुत मैजिकल है. இது மிகவும் மேஜிக் செய்யக்கூடியதாக இருக்கும். आपको पता है दुनिया में लोग मंत्र बिना कॉमा फुल स्टॉप के बोलते हैं. உங்களுக்கு தெரியும் அல்லவா, உலகத்தில் மனிதர்கள் மந்திரங்களை கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். क्यों बोलते हैं? ஏன் அப்படி சொல்கின்றார்கள்? बिना कॉमा फुल स्टॉप के क्यों बोलते हैं? ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय क्यों बोलते हैं बिना कॉमा फुल स्टॉप के? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, இப்படி ஒரு கமாவோ முற்றுப்புள்ளியோ இல்லாமல் கூறிக்கொண்டே தொடர்ந்து கூறிக்கொண்டே ஏன் அப்படி செய்கின்றார்கள்? ताकि माइंड बीच में कोई और थॉट क्रिएट ही नहीं कर सकता है. ஏனென்றால் அந்த இடைவெளியில் மனம் வேறு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தவே கூடாது. அதனால் எந்த இடைவெளியும் இல்லாமல் மந்திரங்களை தொடர்ந்து எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். तो इसलिए उसको बोलते हैं मंत्र. मन को क्या कर लिया? मन को बिल्कुल उसी. तो हमें क्या बोल, அதனால்தான் அதை மந்த்ர என்று கூறுகிறார்கள். அதாவது மனதை என்ன செய்து விட்டோம்? முற்றிலுமாக நம் வசியப்படுத்தி விடுகின்றோம், நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகின்றோம். बहुत अच्छे, बहुत अच्छे, बहुत अच्छे. அதே போல நாமும் இவர் ரொம்ப நல்லவர், இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர். बहुत अच्छे. बीच में माइंड बोलेगा लेकिन बोलो नहीं वो बहुत. ஒரு இடைவெளி விட்டு விட்டோம் என்றால் மனம் என்ன சொல்லும்? ஆனால் இவர் அப்படி ஆயிற்றே, இவர் இப்படி ஆயிற்றே என்ற எண்ணத்தை கொண்டு வந்துவிடும். अच्छे, बहुत अच्छे, बहुत अच्छे. ஆனால் நாம் அந்த இடைவெளியே கொடுக்காமல் இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர், இவர் மிகவும் நல்லவர் என்று கூறிக்கொண்டே இருந்தோம் என்றால், सो माइंड के पास दो रास्ते हैं जाने के लिए. एक பாருங்கள், மனதிற்கு முன்னால் இரண்டு வழிகள் இருக்கின்றன. उसकी कमजोरी जो दिखाई दे रही है, மற்றவர்களுடைய எந்த ஒரு பலவீனம் தெரிய வருகின்றதோ அந்த வழியில் மனம் செல்வதற்கான ஒரு வழி இருக்கின்றது. और एक बाबा की मुरली जो सिखा रही. இன்னொன்று, பாபா முரளி மூலமாக நமக்கு என்ன கற்று தருகின்றாரோ அந்த வழியில் சிந்திப்பதற்கான இன்னொரு வழியும் இருக்கின்றது. मेरा नेचुरल स्वभाव इस रास्ते जाने का होगा. என்னுடைய இயல்பான சுபாவம் என்பது இந்த வழியில் செல்லக்கூடியதாக இருக்கும். मुझे फोर्सफुली इसको किधर लेकर जाना है. அதாவது மற்றவர்களுடைய பலவீனங்களை பற்றி சிந்திப்பது என்னுடைய தற்போதைய இயல்பான ஒரு வழியாக இருக்கும். ஆனால் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி என்றால் ஒரு கட்டாயத்துடன் மனதை அந்த திசையில் இருந்து விலக்கி இந்த திசைக்கு கொண்டு செல்கின்றேன். इधर लेकर जाना है, इसलिए उसको सिर्फ बोलते जाना, बोलते जाना, बोलते जाना. அதனால் நாம் அந்த வாக்கியத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றோம். थोड़ी देर में ये इधर टर्न हो जाए. एक बार इस அப்பொழுது என்ன ஆகும்? மனம் சிறிது நேரத்திலேயே சரியான திசைக்கு திரும்பிவிடும். रोड पे टर्न हो गया ना माइंड, फिर नहीं जाता वो उस तरफ. ஒரு முறை இந்த திசைக்கு கொண்டு வந்து பழக்கி விட்டோம் என்றால் தவறான திசையில் சென்று சிந்திக்கும் அந்த வழிக்கு மனம் போகவே போகாது. बोलना सिर्फ कब तक है? जब तक वो इस सड़क पर क्योंकि आदत है. எதுவரை மனம் சரியான திசைக்கு செல்கின்றதோ அதுவரை நாம் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ना वो सड़क पर जाने के. एंड मोस्ट इम्पोर्टेंट, हम उस वायुमंडल में जी रहे हैं. முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு வாயு மண்டலத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். जहाँ सबके मन कौन सी सड़क पर जा रहे हैं? எங்கே எல்லாருடைய மனமும் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றது? इधर जा रहे हैं. तो தவறாக பலவீனங்களை பார்க்கக்கூடிய அந்த திசையில் சென்று கொண்டிருக்கின்றது. इसलिए उसको थोड़ा सा टर्न करके उधर लेकर आना है. அதனால் நாம் மனதை அந்த சாலையில் இருந்து
ஒரு யூ டர்ன் செய்து இந்த சாலை பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். तो नेक्स्ट थर्सडे तक फिट कौन सा அடுத்த வாரம் வரை இந்த வீட்டு பாடத்தை நாம் ஃபிட் செய்து விடுவோமா? होमवर्क करेंगे नेक्स्ट थर्सडे तक? என்ன ஹோம்வொர்க் செய்ய போகின்றோம்? एक तो हर घंटे में ऊपर, ஒன்று, ஒவ்வொரு மணிக்கிடையேயும் ஒரு நொடிக்குள் நாம் மேலே உயர்ந்த ஸ்திதிக்கு சென்று விட வேண்டும். अभ्यास क्या है? பயிற்சி என்றால் என்ன? हर घंटे में ऊपर जाना. பயிற்சி என்னவாக இருக்கின்றது? மணிக்கு ஒரு முறை மேலே செல்வது. फिर धीरे धीरे क्या करना है? घंटे பிறகு மெதுமெதுவாக என்ன செய்ய வேண்டும்? की वेट नहीं करनी है. மணி அடிப்பதற்காக, அந்த நேரம் வருவதற்காக காத்திருக்க கூடாது. कभी भी ऊपर चले जाना. எப்பொழுது வேண்டுமானாலும் உயர்ந்த ஸ்திதிக்கு சென்று சேர்ந்து விட வேண்டும். टाइम फिक्स करना, खाने से पहले ऊपर जाना. पानी டைம் ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக சென்று விட வேண்டும். पानी पीने से पहले ऊपर जाना. தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாக மேலே செல்ல வேண்டும். किसी से फोन पे बात करनी है, सेफ्टी है, पहले ऊपर जाना. யாருடனாவது போனில் பேச வேண்டும் என்றால் பாதுகாப்பு என்னவென்றால் முதலில் மேலே சென்று விட வேண்டும். जैसे मेरा कुछ सपोज ये मेरा फेवरेट सोफा है और मुझे किसी से बात करनी है, तो मेरे को लगता है चलो फोन लेकर अपने फेवरेट सोफे. உதாரணமாக, நான் இப்பொழுது அமர்ந்திருக்கும் இந்த சோஃபா எனக்கு மிகவும் பிடித்தமானது அப்படி என்றால், யாருடனாவது நான் போனில் பேச வேண்டும் என்றால் முதலில் நான் இந்த சோஃபாவில் வந்து அமர்ந்து கொள்வேன். பிறகு அவருடன் போனில் உரையாடுவேன். पे बैठकर अब बात करेंगे, मतलब कंफर्टेबल. அதாவது சௌகரியமாக அமர்ந்து கொள்வது. ऊपर जाना और அதே போன்று முதலில் நாம் நம்முடைய ஸ்திதியை மேலே கொண்டு சென்று விட வேண்டும். फिर फोन पे बात करना. பிறகு மற்றவர்களுடன் போனில் பேச வேண்டியிருந்தால் பேச வேண்டும். ताकि पहली बात तो बात छोटी होगी, कम होगी और இது செய்யும் பொழுது முதலில் என்னவாகும் என்றால், நாம் பேசுகின்ற அந்த நேரம் என்பது குறைவாக இருக்கும், தரமானதாக இருக்கும், सही होगी சரியானதாக இருக்கும். और प्रभाव नहीं पड़ेगा. அவருடைய பிரபாவம் நம் மீது படவே படாது. और अगर कहीं कुछ उलझन है तो उनको भी पहले ऊपर लेकर आना. फिर எங்கேயாவது குழப்பம் இருக்கிறது என்றால் முதலில் அவரையும் நாம் உயரே கொண்டு செல்ல வேண்டும். फोन पे बात करना. நம்முடைய ஆசீர்வாதங்களின் மூலமாக அவருடைய ஸ்திதியை உயரே கொண்டு சென்று விட்டு பிறகு போனில் பேச ஆரம்பிக்க வேண்டும். So we have to fix our points पूरे दिन के. இப்படி நாம் நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை, சில பயிற்சிகளை, சில பாயிண்ட்களை ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். अंदर के कब कब ऊपर जाना है, எப்பொழுதெல்லாம் நாம் மேலே செல்ல வேண்டும் என்பதை நாமே ஃபிக்ஸ் செய்து கொள்ள வேண்டும். और धीरे धीरे फिर क्या प्रैक्टिस करनी है? பிறகு மெதுமெதுவாக என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? बिना रुके, जो बाबा मुरली में कह रहे, चलते फिरते करना है, सिर्फ बैठ எந்த இடத்திலும் இடைவெளி கொடுக்காமல், அதாவது பாபா என்ன கூறுகின்றார், நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் கூட के नहीं करना है. இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியல்ல, நாம் அமர்ந்து மட்டுமே இதை செய்ய வேண்டும் என்பது மாதிரி கிடையாது. फिर क्या करना है? करते 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 ऊपर जाना. मतलब இப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அந்த உயரமான ஸ்திதிக்கு சென்று அடைந்து விட வேண்டும். एक्टिविटी में होते हुए ऊपर जाना. காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மேலே இருக்கக்கூடிய அந்த பயிற்சியும் நாம் செய்ய வேண்டும். कर्मातीत स्थिति क्या होने वाली है? கர்மாதீத ஸ்திதியில் என்ன நடக்கின்றது? वही लक्ष्य है ना. तो कर्मातीत அதுதானே நமது லட்சியம். स्थिति क्या होती है? यहाँ रहते हुए यहाँ नहीं है, तो இங்கே வசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இங்கே இல்லை. कहाँ है? பிறகு எங்கே இருக்கின்றோம்? ऊपर है. மேலே இருக்கின்றோம். तो ब्रह्मा बाबा के लिए क्या कहते हैं? वो यहाँ பிரம்மா பாபாவை பற்றி கூறும் பொழுது என்ன சொல்கின்றனர்? थे लेकिन यहाँ नहीं थे. இங்கேதான் இருந்தார், ஆனால் இங்கே இல்லை. क्या लौकिक में भी ऐसा होता है? कभी कभी हम यहाँ होते हैं और यहाँ नहीं होते हैं.
லௌகிகத்தில் கூட சில சமயங்களில் அப்படி நடக்கின்றதல்லவா? நாம் அங்கேதான் இருப்போம், ஆனாலும் அங்கே இருப்பதில்லை. होता है ना। और हम दूसरे को कहते भी हैं आप यहाँ नहीं हो, वो कहता है मैं यहाँ ही हूँ या मैं यही மற்றவர்களை கூட நாம் சொல்கின்றோம், நீங்கள் இங்கே இல்லவே இல்லை. அப்பொழுது அவர் என்ன சொல்வார்? நான் இங்கேதான் இருக்கின்றேன். हूँ। कहते हैं नहीं नहीं आप कहीं और हैं। ஆனால் நாம் என்ன சொல்வோம்? கிடையாது, நீங்கள் வேறு எங்கேயோ இருக்கின்றீர்கள். इसका मतलब हमको ये करना आता है। அப்படி என்றால் நமக்கு இதை செய்ய வருகின்றது என்றுதானே அர்த்தம். हमको ये करना आता है कि बैठे हैं यहाँ और मन से कहीं और हैं। அதாவது நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம், ஆனால் மனதின் மூலமாக வேறு எங்கேயோ இருக்கின்றோம். यही कर्मातीत स्थिति है। இதுதான் கர்மாதீத ஸ்திதி எனப்படுகின்றது. कर्म करते हुए ऊपर रहते हुए कर्म करना। கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டே கர்மங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் கர்மாதீத நிலை என்பது. You see, हमारा होमवर्क बहुत सारा बचा है अभी। இப்ப பாருங்க, நம்முடைய ஹோம்வொர்க் நிறைய சேர்ந்து விட்டது. पहले हर घंटे करना, முதலில் ஒவ்வொரு மணிக்கிடையேயும் ஒரு தடவை செய்ய வேண்டும். फिर उसके बाद घंटे के बीच में भी करना, அதன் பிறகு 2 மணிகளுக்கு இடையேயும், அதாவது ஒவ்வொரு முறையும் டிராபிக் கண்ட்ரோல் மணி ஒலிக்கும். இந்த மாதிரி 2 மணி ஒலிகளுக்கு இடையேயும் நாம் செய்ய வேண்டியது இருக்கின்றது. और फिर चलते फिरते करना, பிறகு நடக்கும் பொழுதும் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் செய்ய வேண்டும். और फिर उस स्थिति में पहुंचेंगे कि हम ज्यादा समय ऊपर ही रहेंगे। பிறகு அந்த மாதிரி ஒரு ஸ்திதியை நாம் அடைந்து விடுவோம். நிறைய நேரம் நாம் அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்க ஆரம்பித்து விடுவோம். और फिर हमारे ऊपर सृष्टि का प्रभाव नहीं पड़ेगा। பிறகு நம் மீது சிருஷ்டியின் பிரபாவம் படவே படாது. तो वन दैट होमवर्क। दूसरा होमवर्क, சோ முதலாவதாக அந்த ஹோம்வொர்க் இருக்கின்றது. இரண்டாவதாக चलो ऊपर 1 सेकंड बुद्धि से 1 सेकंड में। இப்பொழுது நாம் மறுபடியும் ஒரு நொடியில் புத்தியின் மூலமாக மேலே சென்று விடுவோம். चलो फोन निकालें, होमवर्क लिखें फटाफट। சரி, இப்பொழுது நோட்டு புத்தகத்தையோ அல்லது போனையோ எடுத்துக்கொள்ளுங்கள், ஹோம்வொர்க்கை எழுதி கொள்ளுங்கள். नहीं नहीं, घंटे में भूल जाएगा नहीं तो सारा फिर से। இல்லை என்றால் 1 மணி நேரம் ஆகுவதற்கு முன்பே இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் மறந்து போய்விடும். टू डू थिंग्स तो लिखनी होती है ना, याद नहीं रहती नहीं तो। என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்ற அந்த டு டூ லிஸ்டை நாம் எழுத வேண்டி இருக்கின்றது, இல்லை என்றால் மறந்து போய்விடும். हर घंटे ड्रिल, 1 மணிக்கு ஒரு முறை ட்ரில் செய்ய வேண்டும். वो भी कौन सी ड्रिल? 1 सेकंड में बुद्धि की ड्रिल। அது கூட எப்படிப்பட்ட ட்ரில்? ஒரு நொடிக்குள்ளாக புத்தியின் மூலமாக ட்ரில். Every hour we are going home. 1 மணிக்கு ஒரு முறை நாம் வீட்டுக்கு சென்று விடுவோம். और इसके साथ ही साथ साथ प्रैक्टिस करना फिर कि बिना रुके ऊपर जाएंगे, मतलब ऐसे रुकना नहीं है, हर बार ऐसे रुकना। கூடவே நாம் இதையும் பயிற்சி செய்ய வேண்டும். எங்கேயும் நிறுத்தாமல் உடனேயே நாம் சென்று விட வேண்டும். काम करते करते भी ऊपर जाने की प्रैक्टिस है। அதாவது நம்முடைய வேலைகளை நிறுத்திவிட்டு தான் நாம் மேலே செல்ல வேண்டும் என்பது போன்றது கிடையாது. வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதே கூட நம்மால் மேலே சென்று விட முடிய வேண்டும். जैसे फिजिकल ड्रिल की प्रैक्टिस होती है ना, ये वैसी प्रैक्टिस है हमारी।
எப்படி உடல் பயிற்சிக்கான ட்ரில் செய்யப்படுகின்றதோ அதே போன்றதுதான் இதுவும். दूसरा, हर एक को देखते हुए. இரண்டாவது ஹோம்வொர்க், ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது बिंदी. ஒளிப்புள்ளியை பார்க்க வேண்டும். In a very natural way. ये important है. அதுவும் மிக இயல்பானதான பார்வையாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. दूसरे को अगर पता चला कि हम कुछ कर रहे हैं तो हम फेल है. அவர்களுக்கு நாம் ஒளிப்புள்ளியை பார்க்கின்றோம் என்பது தெரிந்து விட்டாலே நாம் ஃபெயில் ஆகிவிட்டோம் என்று அர்த்தம். तो हम फेल. उसको नेचुरल बनाना है एकदम. இப்படி பார்ப்பதே ரொம்பவும் இயல்பானதாக நேச்சுரலாக ஆக்கிவிட வேண்டும். तीसरा, अपने को कैसे देखना है. மூன்றாவதாக தன்னை எப்படி பார்க்க வேண்டும். कंबाइंड, अकेले नहीं. இணைந்த சுரூபமாக, தனியாக அல்ல. बाबा और मैं, दो बिंदी. பாபாவும் நானும், இரண்டு ஒளிப்புள்ளிகள். तो बाबा को कंबाइंड रखने से मुझ पर सृष्टि की वाइब्रेशन का असर नहीं पड़ेगा. பாபாவை கூடவே வைத்திருப்பதால் சிருஷ்டியின் வைப்ரேஷன் என் மீது எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த முடியாது. तो तीसरा होमवर्क, மூன்றாவது ஹோம்வொர்க், बार बार खुद को कैसे देखना है. அடிக்கடி சுயத்தை எப்படி பார்க்க வேண்டும். मैं और बाबा कंबाइंड. நானும் பாபாவும் கம்பைண்டாக இருக்கின்றோம். चौथा होमवर्क, हर एक நான்காவது ஹோம்வொர்க், को क्या करना है. ஒவ்வொருவருக்கும் என்ன செய்ய வேண்டும். दुआएं देनी है. ஆசீர்வாதங்கள் அளிக்க வேண்டும். अटेंशन रखना है उनकी गलती, उनकी कमजोरी या सिंपल इवन ये व्यर्थ थॉट, ये क्यों ऐसा, ये नेगेटिव. கவனத்தில் வைக்க வேண்டும் மற்றவர்களுடைய குறைகள், பலவீனங்கள், சிறிய சிறிய விஷயங்கள் கூட என்னுடைய மனதில் எண்ணங்களை ஏற்படுத்த நான் அனுமதிக்க கூடாது. இவர் ஏன் இப்படி இருக்கிறார், இவர் ஏன் இப்படி, இது ஏன் இப்படி, இந்த மாதிரி கேள்விகள் வரவே கூடாது. नहीं होती हैं थॉट्स, इसलिए वो हमें पता भी नहीं चलता कि ये करेक्ट नहीं है. அந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதே நமக்கு தெரிவதே இல்லை. அதனால்தான் இது சரியல்ல என்பது கூட நமக்கு புரிய மாட்டேன் என்கின்றது. लेकिन उनके व्यवहार का चिंतन नहीं करना है मुझे. அவர்களுடைய காரிய விவகாரங்களின் சிந்தனை எனக்கு வரக்கூடாது. एंड पांचवा, सकाश. ஐந்தாவதாக சகாஷ். सकाश देने से विश्व का मुझ पर प्रभाव नहीं पड़ेगा. சகாஷ் கொடுப்பதனால் உலகத்தின் வைப்ரேஷன் என் மீது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. तो जितनी बार ऊपर जाएंगे हर घंटे, उसके साथ एक और चीज जोड़ लेनी है. எத்தனை முறை நாம் மேலே செல்கின்றோமோ அதனுடன் கூடவே இன்னொரு விஷயத்தையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். कि बाबा के साथ मैं आत्मा पूरे विश्व को सकाश दे रही हूँ. பாபாவுடன் சேர்ந்து நான் ஆத்மா முழு உலகத்துக்கும் சகாஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். तो पहला विजुअल 1 सेकंड में ऊपर. சோ முதலில் நாம் காட்சிப்படுத்துவது ஒரு நொடிக்குள் நான் மேலே சென்று விடுகின்றேன். दूसरा विजुअल बाबा के साथ कंबाइंड ऊपर. அடுத்த காட்சி நான் பாபாவுடன் சேர்ந்து உலகத்துக்கு சகாஷ் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றேன். और तीसरा विजुअल बाबा से शक्ति लेकर सबको, विश्व को. மூன்றாவதாக பாபாவிடம் இருந்து சக்தி எடுத்து நான் முழு உலகத்திற்கும் கிரணங்களை அளிக்கின்றேன். और ये सब कुछ करने के लिए ध्यान क्या रखना है. இவை அனைத்தையும் செய்வதற்காக எப்படிப்பட்ட கவனம் வைக்க வேண்டும். विश्व में होने वाली बातों का चिंतन नहीं करना. உலகத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. सुनना नहीं, पढ़ना नहीं, वैसे ही पता चल जाएगा क्या.
கேட்கவும் கூடாது, படிக்கவும் கூடாது, எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியத்தான் போகின்றது हो रहा है, உலகத்தில் என்ன நடக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளத்தான் போகிறோம். जो शब्द भी आते हैं मन चित्त पर तो वो एक वाइब्रेशन क्रिएट करते हैं. ஒரு வார்த்தை கூட நமது மனம் புத்தியில் வந்துவிட்டால் அதற்கான ஒரு வைப்ரேஷன் உருவாகிவிடும். हम युद्ध शब्द भी इतनी बार सुन रहे हैं ना अभी. நாம் போர் என்ற வார்த்தையை கூட நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது. तो जितनी बार भी हम युद्ध शब्द सुन रहे हैं, बोल रहे हैं, तो कौन सी वाइब्रेशन क्रिएट हो रही है? எத்தனை முறை நாம் போர் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றோமோ அப்பொழுது என்ன வைப்ரேஷன் உருவாகும்? वही वाली क्रिएट हो रही है. और वो அந்த தரத்துக்கேற்ற வைப்ரேஷன் தான் உருவாகும். वाली वाइब्रेशन हमें किससे जोड़ रही है? அந்த மாதிரியான வைப்ரேஷன் நம்மை எங்கே கொண்டு இணைக்கின்றது? वो हमें कलयुग की अति में जो जा रहा है उसके साथ जोड़ रही है. सो நம்மை கலியுகத்தில் அதிகபட்ச நிலைக்கு செல்லக்கூடிய அந்த வகையான வைப்ரேஷனுடன் நம்மை இணைத்து விடுகின்றது. इट इज वेरी सटल कि हमारी स्थिति नीचे कैसे जाती है. நம்முடைய ஸ்திதி எவ்வாறு கீழே இறங்கி செல்கின்றது என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. तो ऊपर जाने का तो पुरुषार्थ करना पड़ता है, नीचे மேலே செல்வதற்காக முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. तो अपने आप ही छोटी छोटी बातों में ही चली जाती है. जस्ट ஆனால் கீழே இறங்குவதற்கு முயற்சி எதுவும் தேவையில்லை. சிறிய சிறிய விஷயங்களின் மூலமே நம்முடைய ஸ்திதி கீழே இறங்கி விடுகின்றது. by watching, listening, talking, பார்ப்பது, படிப்பது, கேட்பது, thinking பேசுவது, சிந்திப்பது, about what is happening. நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பற்றி நாம் செய்யக்கூடிய இந்த கர்மங்கள் நம்முடைய ஸ்திதியை கீழே இறக்கி விடுகின்றது. चाहे वो विश्व के स्तर पर हो, चाहे वो हमारे घर की कोई प्रॉब्लम हो. அது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். घर में कोई प्रॉब्लम है, उसके बारे में बार बार सोचना, வீட்டில் ஒரு பிரச்சனை என்றால் அதை பற்றி அடிக்கடி சிந்திப்பது, बोलना, सुनना, அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது, அதை பற்றியே கேட்டுக்கொண்டிருப்பது अपनी वाइब्रेशन को प्रॉब्लम के साथ जोड़ना हो जाएगा. நம்முடைய வைப்ரேஷனை அந்த பிரச்சனையுடன் இணைப்பதாக அமைந்து விடுகின்றது. एक और अभ्यास करें. இன்னும் ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். हर बात बाबा को बताएं और अब हर डिसीजन बाबा को बोलो आपको बताना पड़ेगा, मुझको नहीं पता. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பாபாவிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் என்றால் பாபாவிடம் கூறிவிட வேண்டும், நீங்கள் தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும். क्या करना है? நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. Surrender the intellect. புத்தியை பாபாவிடம் சரண்டர் செய்துவிட வேண்டும். को सरेंडर करें. बाबा आप बताओ क्या करना है. பாபா நீங்கள் கூறுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. वो बताएगा ही. அவர் கண்டிப்பாக கூறுவார். Provided हम बोलेंगे उसको. ஆனால் அவரிடம் நாம் கேட்டால் கண்டிப்பாக அவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுரை தருவார். मुझे नहीं पता कि क्या करना है, आप பாபாவிடம் கூறிவிட வேண்டும், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, बताओ क्या करना. शुरू என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். करें इसको, छोटी छोटी बातों में शुरू करें उसको. இப்படி பாபாவிடம் கேட்டு செய்யக்கூடிய இந்த பழக்கத்தை சின்ன சின்ன விஷயங்களில் கூட செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ताकि बड़ी बात में पूछना नहीं पड़ेगा. இப்படி செய்தோம் என்றால் பெரிய பெரிய விஷயங்களில் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. बड़ी बात में पूछना नहीं पड़ेगा. कुछ संडे पहले भुज के अर्थक्वेक की मुरली आई थी एक, है ना, उसमें एक ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த முரளியில் வந்த பாயிண்ட் என்னவென்றால் लाइन थी, आपकी बुद्ध आपके पांव अपने आप वहां जाएंगे जहां सही होगा.
உங்களுடைய கால்கள் தானாகவே எந்த இடம் சரியோ அந்த இடத்திற்கு தானாகவே செல்ல ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு வரி முரளியில் வந்தது. कितनी बड़ी बात है। இது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லவா? टाइम नहीं होता उस टाइम बाबा को याद करने का। அந்த நேரத்தில் பாபாவை நினைப்பதற்கு சமயமே இருக்காது. अभी अर्थक्वेक आया, आप बाबा रूम में जाएंगे? இப்பொழுது பூகம்பம் வந்தால் நீங்கள் பாபா ரூமுக்கு செல்வீர்களா என்ன? कितनी देर का अर्थक्वेक होता है? பூகம்பம் எத்தனை நேரத்துக்கு வருகின்றது? कितनी देर का अर्थक्वेक होता है? सो दैट इज द प्रैक्टिस। சில நொடிகளுக்காக பூகம்பம் வருகின்றது, ஆனால் அந்த நேரத்துக்குள் நாம் முடிவெடுத்து விட வேண்டும். இதுதான் பயிற்சி என்பது. 2 मिनट का अर्थक्वेक, जब 2 நிமிடங்களுக்கு பூகம்பம் வருகின்றது. ये भुज का अर्थक्वेक हुआ था, एक बहन जो अभी सेंटर पर टीचर है, तब वो 10 स्टैंडर्ड में थी। உதாரணமாக ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சகோதரி சென்டரில் டீச்சராக இருந்தார். और वो अकेली थी घर पर, அவர் வீட்டில் தனியாக இருந்தார். और बोर्ड के एग्जाम्स की तैयारी कर रही थी। जनवरी का அந்த சகோதரி போர்டு எக்ஸாம்காக தயார் செய்து கொண்டிருந்தார். महीना था ये भुज का अर्थक्वेक। और இந்த பூஜ் என்ற இடத்தில் நடந்த பூகம்பத்தின் பொழுது, அது ஒரு ஜனவரி மாதமாக இருந்தது. सेकंड फ्लोर पे उसका मकान, அந்த சகோதரியின் வீடு 2வது மாடியில் இருந்தது. और घर में कोई नहीं था। வீட்டில் யாருமே இல்லை. तो अभी सेकंड फ्लोर पे मकान है, अर्थक्वेक आएगा तो कहाँ जाना चाहिए? 2வது தளத்தில் பூகம்பம் வருகிறது என்றால் எங்கே செல்ல வேண்டும்? नीचे जाना चाहिए। கீழே இறங்கி வந்துவிட வேண்டும். कहती मैं नीचे जाने ही लगी थी, मेरे को टच हुआ, टेबल के नीचे चले जाओ। நான் கீழே இறங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு பாபாவின் டச்சிங் கிடைத்தது. டேபிளுக்கு அடியில் சென்று விடு என்று. टाइम थोड़ी अभी बैठो, बाबा को याद करो, पूछो। அந்த மாதிரி நேரத்தில் அமர்ந்து பாபாவை நினைவு செய்து அவரிடம் கேட்டு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. नहीं, कहती फिर मैं चली गई टेबल के नीचे बैठ। அந்த ஒரு நொடிக்குள் பாபாவின் டச்சிங் கிடைத்து விட்டது. நானும் அதை கேட்ச் செய்து விட்டேன். டேபிளுக்கு அடியில் சென்று விட்டேன். इट्स मोस्ट इलॉजिकल टेबल के नीचे जाकर बैठना ऑन अ सेकंड। 2வது தளத்தில் இருக்கும் பொழுது பூகம்பம் வருகின்றது என்றால் டேபிளுக்கு அடியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பது சிறிது கூட லாஜிக் இல்லாதது. फ्लोर, कहती मेरे को थॉट आया, मैं नीचे जाके बैठ गई टेबल के नीचे। ஆனால் அந்த சகோதரி கூறுகின்றார், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது, நான் உடனே டேபிளுக்கு அடியில் சென்று அமர்ந்து விட்டேன். नीचे जाके बैठ गई, अर्थक्वेक थम गया, सब ठीक हो गया। பூகம்பம் வந்தது, சிறிது நேரத்தில் அனைத்தும் சரியாகிவிட்டது. वो तो बिल्डिंग उनकी खड़ी थी, वैसे ही ठीक थी। वो அந்த கட்டடமும் சரியான நிலையில் நின்று கொண்டிருந்தது. बाहर आई, और जैसे बिल्डिंग के बाहर आई तो जहां वो निकलती बाहर, அந்த சகோதரி அந்த கட்டடத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, வந்து கொண்டிருக்கும் பொழுது, वहां दूसरी बिल्डिंग्स गिर गई थी। அப்பொழுது மற்ற கட்டடங்கள் எல்லாமே கீழே விழ ஆரம்பித்து விட்டன. तो इसको कहते हैं बुद्धि आपकी अपने आप, पांव आपके अपने आप वहां जाएंगे जहां। இதைத்தான் உங்களுடைய புத்தி, உங்களுடைய கால்கள் தானாகவே எங்கே செல்ல வேண்டுமோ அங்கு தானாகவே சென்று சேர்ந்துவிடும் என்பது. हाँ सही होगा, किसके जाएंगे? எங்கே சென்றால் சரியோ அங்கே சென்று சேர்ந்துவிடும். किसके पांव वहां जाएंगे जहां। யாருடைய கால்கள் எந்த இடம் சரியானதோ அங்கே செல்லும். सही होगा, जिसने जब सब कुछ सही था तब बाबा से बात कर करके पूछ पूछ। யார் எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும் பொழுதே பாபாவிடம் கேட்டு கேட்டு அந்த காரியத்தை செய்தார்களோ அவர்களுக்கு இது நடக்கும். के किया था उसके जाएंगे।
उसके जाएंगे। इसलिए हर चीज पूछो, हर बात बताओ और बोलो बाबा आपको मुझे बताना है। அதனால்தான் பாபாவிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பாபா நீங்கள் எனக்கு வழி கூறுங்கள் என்று கேளுங்கள். एंड देन वो बंधायमान हो जाता है। அப்பொழுது பாபாவும் நமக்கு கட்டுப்பட்டவராக ஆகிவிடுகின்றார். बंधायमान हो जाता है। ठीक है, इनफ होमवर्क फॉर 1 वीक। போதுமா? ஒரு வாரத்துக்கான ஹோம்வொர்க் கிடைத்து விட்டதா? करना जरूरी है। फिर ஆனால் இதை செய்ய வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது, அவசியமானது. दीदी गिफ्ट देगी नेक्स्ट वीक पे। பிறகு தீதி உங்களுக்கு பரிசு கொடுப்பார். नेक्स्ट वीक पे गिफ्ट देगी, है ना? ओके जी, शुक्रिया। ओम शांति। நன்றி. ஓம் சாந்தி.